So good morning and good evening. So இன்னைக்கு நம்ம மீட்டிங்ல பார்க்க போகிறது the topic which we are going to see is the train the trainer. ஸோ ட்ரெயின் த ட்ரெயினர் இந்த மீட்டிங் நம்ம வந்து இது ஒர்க் ஷாப்னு பிளான் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் சம்திங் லைக் ஸ்பீக்கிங் மீட்டிங் வீக்லி மீட்டப் மாதிரி பண்ணுவோம். இந்த தடவை ஒர்க் ஷாப்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒர்க் ஷாப் அண்ட் தென் மீட்டிங் யாராவது சொல்ல முடியுமா? எனி கெஸ்டஸ் யூ கேன் யூஸ் அ சாட் ஆல்சோ. நீங்கள் சாட்லேயும் பிங்க் பண்ணலாம், இல்லைனா யூ கேன் அன்மியூட் அண்ட் ஸ்பீக். எனிவே இஸ் பெட்டர். அண்ட் இஃப் பாசிபிள் உங்களால் முடிஞ்சதுன்னா யூ கேன் ஆன் த கேமரா ஆல்சோ, ஸோ தட் இட் வில் பி பெட்டர் இன்ட்ராக்ஷன், பெட்டராக இருக்கும். பட் யா, இட்ஸ் அப் டு யூ. So what is the difference between workshop and then meeting? So let me tell you, workshop என்றது it's kind of we will do some work together. ஒரு இது ப்ராஜெக்ட் டெக்னிக்கலில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதோ இல்லைன்னா அந்த மாதிரி ஏதோ ஒர்க் ஷாப் பண்ணுவோம். we will have some interaction, சில சின்ன சின்ன டாஸ்க் இருக்கும், அதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணி we'll learn something at the end of the இதில் அந்த ஒர்க் ஷாப்னு நம்ம சொல்லுவோம். மீட்டிங் எப்படின்னா ஜஸ்ட் இட்ஸ் going to be 100% ஒரு 90% 1-to-1 தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் பேசலாம், அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஸோ டுடே we are going to have workshop. ஸோ அதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு அதை நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் யூ கைஸ் ஃபார் ஜாயினிங் திஸ். பிகாஸ் இந்த மாதிரி மீட்டிங் த வே திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்றது. ஸோ இதுக்கு ஜாயின் பண்ணுன்றது இட் ரியலி டேக்ஸ் சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் தான் இந்த மாதிரி மீட்டிங் ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் யூ கைஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ஜாயினிங் திஸ் மீட்டிங் அட் ஆல். ஸோ தேட்ஸ் அ வெரி பிக் திங் டு ஸ்டார்ட் வித். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி லாட் ஆஃப் திங்ஸ் டுடே. அண்ட் நீங்கள் யூ கேன் யூஸ் அ சாட் விண்டோ. லைக் உங்களால் சாட் விண்டோ யூஸ் பண்ண முடியும். எப்படி யூஸ் பண்ண முடியும்னா ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் அதில் போட்டு விடுங்க. அண்ட் அதில் பண்ணலாம், இல்லை அன்மியூட் பண்ணி பேசலாம். அஸ் ஐ ஆல்ரெடி செட் யூ கேன் பி ஆன் த ஸ்க்ரீன் இஃப் பாசிபிள். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ராக்ஷனை பெட்டராக இருக்கும். ஸோ தட் பீயிங் செட், லெட்ஸ் டைவ் இன் டு த செக்டர் செஷன். ஸோ என்னோட வாய்ஸ் எல்லாரும் கிளியராக இருக்கா? கேன் யூஸ் சாட் ஆர் அன்மியூட்? இருக்குங்க, நல்லா கிளியர் இருக்கு. ஸோ ரைஸ் புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்காக யூ கேன் யூஸ் த சாட் விண்டோ. அதில் நீங்கள் போடலாம், இல்லைனா யூ கேன் அன்மியூட் அண்ட் ஸ்பீக். அண்ட் இட்ஸ் ப்ரிஃபரபிள் டு டர்ன் யூர் வீடியோ ஆன், பட் இஃப் யூ டோன்ட் இட்ஸ் ஆல்சோ ஃபைன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெயின் த ட்ரெயினர், பப்ளிக் ஸ்பீக்கிங் ஃபார் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெயினாக என்னென்னு பார்த்தோம்னா, வி ஆர் கோயிங் டு சி ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் எங்கெல்லாம் ஸ்பீக்கிங் வந்து யூஸ் ஆகுது, எப்படி நம்ம வந்து ஹவு அவர் ஸ்பீக் அஃபெக்ட் எவ்ரிபடி. ஸோ இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஹவு இட் இஸ் அஃபெக்ட் எவ்ரிபடி, வாட் இஸ் த யூஸ், அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒரு 1 hour ஜஸ்ட் கிவ் இட் ஃபார் திஸ் என்டையர்லி. டோன்ட் யூஸ் யுவர் ஃபோன் ஆர் எனி நோட்டிஃபிகேஷன், டோன்ட் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் உட்காந்திங்கன்னா ஐ வில் guarantee you will get something out of this training, because the training is structured that way. And that's one thing. And try to, you can respond to the questions which you feel like okay you can, the more you interact the better you will be able to utilize this workshop. Because மெயினாக நம்ம வந்தது பேசுறதுக்கு தான். ஸோ டோன்ட் பி அஃப்ரைட் டு ஸ்பீக். எனிவே திஸ் எவ்ரி ரெக்கார்டிங் எல்லாமே யூடியூப்ல எதுவுமே நம்ம போட மாட்டோம். வில் ஜஸ்ட் எடிட் அண்ட் தென் புட் ஒன்லி த பிளேஸ் விச் ஐ எம் டாக்கிங், அதை மட்டும் தான் நம்ம போட போகிறோம் எடிட் பண்ணி. ஸோ நோ நீட் டு வரி, நோ நீட் டு இது எதுவுமே நம்ம போட மாட்டோம். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு டாக். அண்ட் திஸ் அ க்ளோஸ்டு மீட்டிங். யார் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்க மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். வி ஆர் நாட் போஸ்டிங் இட் டு ஆன்லைன் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ ஆல் திஸ் திங்ஸ் பீயிங் செட், திஸ் இஸ் அ ஸ்பேஸ் வேர் யூ கேன் ட்ரை. இது வந்து ஒரு ட்ரைனிங் பிளே கிரவுண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. டோன்ட் திங்க் இட் இஸ் ஓகே ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு எதுவும் நினைக்காதீங்க. ஸோ தட்ஸ் அ பிளேஸ், நம்ம அதை தான் செட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களோட இது ஓகேனா ஜஸ்ட் கேன் யூ புட் இன் த சாட் லைக் ஓகே எஸ் ஆர் சம்திங் லைக் தட். அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர் யூ கேன் அன்மியூட் அண்ட் ஸ்பீக் எஸ் ஆல்சோ, தட்ஸ் ஆல்சோ குட். ஆர் யூ கேன் கிவ் த ரியாக்ஷன் இன் த ஜூம், எனிதிங் எனிதிங் டு ஸ்டார்ட் வித். ஐஸ்வர்யா, சுகந்தி, சமீர், தினேஷ், கிஷோர். Super, thanks, Sugandhi. Yes, thanks. Yes. Okay, let's start. ஸோ எதுக்காக நம்ம பேசணும்? வாட் இஸ் த நீட் டு ஸ்பீக்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேசுறதால என்ன பயன்? இப்போ நம்ம எதுக்காக பேசுகிறோம்? வை டு வி நீட் டு ஸ்பீக் அண்ட் வை டு வி நீட் டு ஸ்பீக் பெட்டர்? ஸோ இட் இஸ் ஃபார் எவ்ரி திங்.
நம்ம வந்துட்டு பேசுறதுன்றது வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் போயிட்டு நான் வந்து ஒரு ஆடியன்ஸாக இப்போ நான் யூடியூப்பில் பேசுகிறேன் இல்லைன்னா ஒரு மீட்டிங்கில் பேசுகிறேன்னா மட்டும் ஸ்பீக்கிங் வந்து இட் இஸ் நாட் ஓன்லி தேர் இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள். இப்போ 2 பேர் வந்து ஒரே டயத்தில் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க. போத் ஆர் ஹேவிங் சிமிலர் ஸ்கில், ஒரே ஊர்லேருந்து வந்திருக்காங்க, ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, ஒரே காலேஜ் எல்லாமே இருக்குது. ஆஃப்டர் 3 இயர் ஒன் பர்சன் வந்துட்டு ஒரு லீடர்ஷிப் பொசிஷனுக்கு போயிடுறாங்க. இஸ் ஏபிள் டு கண்டக்ட் மீட்டிங், சில பேர் அவங்களால ஏபிள் டு இது பண்ண முடியுது, ஒரு டீமை வழி நடத்த முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. இன்னொருத்தங்களால எதுவுமே பண்ண முடியல. லைக் அவங்களும் நல்லா தான் ஒர்க் பண்ணுறாங்க, டெக்னிக்கலி ஹீஸ் ஆல்சோ குட் அண்ட் இஸ் டூயிங் ரியலி குட் ஒர்க், நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. பட் போத் 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தங்க பேசுகிறாங்க, இன்னொருத்தங்க பேசல, அவ்வளோதான். ஸோ த ஸ்பீக்கிங் கேன் ஷிஃப்ட் அவர் கரியர்ஸ் இன் டு த டிஃப்ரெண்ட் ஏரியா. ஸோ நம்ம வந்து எப்போவுமே இந்த மீட்டிங், பப்ளிக் மீட்டிங்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஏதாவது கேட்பாங்க, அப்போ நமக்கு வந்து ஆன்சர் பண்ணணும்னு இருக்கும், பட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி எப்போமா இருந்திருக்குமா? யூ கேன் யூஸ் சாட் டு புட், இஃப் யூ ஆர் திஸ் இதில் இருந்திருந்தீங்கன்னா ஐ கேன் புட் சாட் ஆர் ரியாக்ட் பண்ணலாம். ஸோ நான் நிறைய தடவை இருந்திருக்கேன். ஐ ஃபெல் த இது ஒரு இது நடக்குது அப்படின்னா, அங்கே பப்ளிக் ஸ்பீக்கிங் இருக்கார், பேசிகிட்டு இருக்காருன்னா, எனக்கு ஐ வாண்டட் டு டெல் சம்திங் அப்படின்னா, இல்லை ஐயோ இவர் என்ன நினச்சிரு சார், நம்ம ஃப்ரெண்டெல்லாம் இருக்கோம், நம்மளாம் ஒரு கூல் கேங், நம்ம வந்து இப்படி பேசணும்னா இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம வந்து நினச்சிட்டு பாதி தடவை விட்டுருவோம். அதுக்கப்புறம் அதர் திங்ஸ் ஆல்சோ கம்ஸ் இன். நம்ம பேசுறது கரெக்டாக இருக்குமா, நம்ம வந்து வெதர் ஆர் வி மேக்கிங் சென்ஸ், இல்லை ஏதாவது யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களா, ஃபன் பண்ணிடுவாங்களா, இல்லை ஏதாவது நம்ம நினச்சிட்டு நம்ம பேச மாட்டோம். பேச வேணுமா வேணாமான்னு அந்த நினைக்கிற அந்த கேப், just a few seconds, that is enough to take, whether you are going forward or going backward or whatever it is. So on the thinking of the 2 seconds, a few seconds, அதுக்குள்ள அந்த opportunity will go on. So just like that what is happening right now, message போடுங்கன்னா 2 seconds, அதுக்கப்புறம் it just goes on to the next, இது போயிட்டே இருக்கும். So we need to be active, or we need to set our mind first. இல்லைங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத செட் பண்ணாதான் நம்மளால அந்த மொமெண்ட் வரும்போது வில் பி ஏபிள் டு கேப்சர் த மொமெண்ட் அண்ட் தென் கோ. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். இது வந்துட்டு ஃபியர். நம்ம ரொம்பவே ஃபியர்ஃபுல்லாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்னு நினைப்போம் நம்ம. ஓகே, வாட் இஃப் ஐ எம் பீங் ஜட்ஜ், வாட் இஃப் சம்படி ஜட்ஜ் மீ த வே ஐ ஸ்பீக். இதுதான் மெயினான பிளாக் ஃபார் மெனி ஆஃப் அஸ் இந்த இது பேசுறதுக்கு. இஸ் இட் ரிலேட்டபிள்? ஸோ யூ கேன் புட் இன் த சாட், இஸ் இட் ரிலேட்டபிள் ஆர் நாட், யூ கேன் அன்மியூட் அண்ட் ஸ்பீக். ஸோ திஸ் இஸ் அ மூமெண்ட் ஃபார் யூ கைஸ். லைக் இது வந்துட்டு டோன்ட் திங்க் இட் அஸ் சம்திங் ஓகே ஏதோ பேசுகிறாங்க அப்படின்றத தயவு செஞ்சு நினைக்காதீங்க. த மோர் பீப்புள் ஜஸ்ட் புட், உங்களுக்கு இஃப் எஸ் ஆர் நோ, யூ கேன் ஜஸ்ட் சே எஸ் ஆர் நோ, ஸோ தட் வி வில் பி ஏபிள் டு கோ த்ரூ ஃப்ரம் தேர். அந்தலேருந்து நம்மளால் போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் 30 seconds. ஸோ எஸ் ஆர் நோ, இது உங்களால் ரிலேட் பண்ண முடியுதா? இஃப் இட்ஸ் நாட் ரிலேட்டபிள், இட்ஸ் ஃபைன் டு சே நோ ஆல்சோ. ஸோ அதுவுமே ஸ்பீக்கிங்கில் தான் வரப்போகுது. இட்ஸ் நாட் லைக் நோனா அது ஸ்பீக்கிங்கில் இல்லையா அப்படிலாம் இல்லை. நத்திங் இஸ் கோயிங் டு பி ஜட்ஜ்ட் இன் திஸ் மீட்டிங். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 1 hour பி ஃப்ரீயாக இருங்க. நோ, பிகாஸ் யூ டோன்ட் நோ எனிபடி எல்ஸ். ஐ பிலீவ் நம்ம எப்போ வந்து பயப்படுவோம்னா, ஐயோ இவர் நம்மளை தெரியுமே, நம்ம வந்துட்டு இவர் நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாரோ தான் பயப்படுவோம். பட் வி கேன் கோ ஆன் த ஸ்ட்ரேஞ்சர், அதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. வி கேன் ஜஸ்ட் டாக் டு, ஐ எம் அ ஸ்ட்ரேஞ்சர் ஹியர், எவ்ரிபடி இஸ் அ ஸ்ட்ரேஞ்சர் ஹியர், தே ஆல் கம் டு இம்ப்ரூவ் தெம் செல்ஃப். லைக் தே ஆர் ஆல் யுவர் பியர்ஸ், தே ஆர் கம் டு இம்ப்ரூவ் தெம் செல்ஃப். ஏன்னா ஒரு சாட்டர்டே ஈவினிங்கில் ஒரு மீட்டிங்கில் எதுக்காக, சண்டே ஈவினிங் மீட்டிங்கில் எதுக்காக வந்து உட்காடுறாங்க அப்படின்னா, தே புட் தர் டைம் 1 hour சண்டே ஈவினிங், தே கேன் டூ எனி திங். நீங்கள் எல்லாருமே எது வேணால் பண்ணலாம். ஸோ ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் எவ்ரிபடி டு டேக் தி ஸ்டெப்ஸ் டு கம் டு த மீட்டிங். ஸோ இந்த மீட்டிங்கே நிறைய பேர், இந்த மாதிரி மீட்டிங்கு, நாட் ஓன்லி திஸ் மீட்டிங், இந்த மாதிரி நிறைய மீட்டிங் இஸ் ஹேப்பனிங். லாட் ஆஃப் பிளேசஸ் தேர், வி வில் நாட் பி ஏபிள் டு கோ தேர் அண்ட் see that, right? So first of all, that I want to congratulate you guys for coming here. Aduve first step. Now you just take the one step. You don't know anybody, you're not, anyway nobody's on a video, that's also fine. Nobody knows you, so you are complete stranger here. Nobody is going to judge you. That I'm 100% give you the benefit, or I'll guarantee you I'm not going to judge you, because there is no need to judge. I know the pain of being judged, the fear of being judged. Okay, ஸோ why do we speak? அந்த 2 பேர் இதோட பார்த்தோம். ஒருத்தர் வந்து டீம் லீட் ஆகிட்டாரு, ஒருத்தர் வந்து இப்படியே இருக்காரு. என்ன சரி ஓகே, இப்போ நம்ம டீம் லீட் ஆனால் தான் இப்போ பெரிய ஆளா அப்படின்னு நமக்கு உடனே ஒரு கொஸ்டின் வரும். இப்போ வந்து டீம் லீட் ஆகாமல் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, 3 years க்ரோத் ஆகாமல் இருக்கிறவர். அவர் என்ன நினைப்பாரு, அவர்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவார்? லைக் என்னப்பா அவன் கூட படிச்சாங்க, டீம் லீட் ஆகிட்டான், நீ என்ன இன்னும் இப்படியே இருக்கியே அப்படி சொன்னால் என்ன சொல்லுவார்? ஒன்று நம்மளை கிண்டல் பண்ணுவார், போடாரே அவன் அப்படி பண்ணி ஆகிட்டான்னு ஏதோ ரீசன் சொல்ல முடியும், கரெக்டாக? இல்லைன்னா பேசலாம் முடியாது, அவன் பேசியே இப்போ மேனேஜருக்கு ஜாலரா போட்டே அவன் பெருசாகிட்டான் அப்படி சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து லைக்
ஒரு இல்லா இருக்கவங்க ஒரு இது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நானே சொல்லியிருக்கேன், ஐ சீன் பீப்புள் செட் நம்மளால முடியாதுன்னா வி நீட் டு ஃபர்ஸ்ட் அக்செப்ட். ஓகேங்க, என்னால் பேச முடியல, அவர் பேசுகிறாரு, யூ ஜஸ்ட் அக்செப்ட், தென் ஒன்லி நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். இல்லை நம்ம லேர்னே பண்ண மாட்டோம். வில் ஜஸ்ட் ஓகே அவர் அப்படி பண்ணிட்டு போயிட்டான், மேனேஜருக்கு சொம்ப அடிச்சு பெரிய ஆள் ஆகிட்டாங்க அவெல்லாம் அப்படிமா. பட் வாட் ஆக்சுவலி ஹேப்பன் இஸ் அவர் ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம். பட் மேனேஜருக்கு சொம்ப அடிக்கிறது, அந்த பேசுறது ஆல்சோ இட்ஸ் ஸ்கில். அதை நம்ம பார்க்காம வில் ஜஸ்ட் ஓகே இல்லைங்க அப்படின்னு சொல்லிடும். ஸோ ஐ பீன் தேர் இன் திஸ் பிளேஸ் மெனி டைம்ஸ். தென் ஐ ரியலைஸ் ஓகே இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. வி நீட் டு புட் வாட் நீட்ஸ் டு பி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்றது தான். தென் ஐ சைட் ஸோ இஃப் யூ ஆல்சோ இந்த பிளேஸ் புட் எஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு தான் அவங்க கேட்டால் அப்படி இருப்போம். பட் இதே நீங்கள் சக்ஸஸ் ஆனவங்க கிட்ட, அந்த டீம் லீடர் இருக்கவங்க கிட்ட போய் பேசுனீங்கன்னா, த வே ஹீ திங்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இஃப் ஹீ இஸ் கோயிங் டு கோ ஹைட்ஸ் இல் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். திங்க் பண்ணி பாருங்களேன், எத்தனை பேர் வந்துட்டு இதில் இருக்காங்க, லைக் கூகுளில் எத்தனை பேர் இருக்காங்க, how many employees are there? Probably 2 lakh, 1 lakh, yeah, probably possible. உலகம் ஃபுல்லாக பீப்புள் இருக்காங்க. அண்ட் வை ஒன் பர்சன் பிகம் அ சிஇஓ? சுந்தர் பிச்சைன்றவர் அவரே சிஇஓ. அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் வந்து என்னப்பா இல்லைன்னா யாரை பற்றியாவது குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு ஏதாவது இருக்குதா? வெரி நியர் டு ஜீரோ. ஏன்னா இல்லைன்னா இஸ் நாட் வில் நாட் பி ஏபிள் டு பிகம் தட் மச். ஸோ இப்போ சுந்தர் பிச்சை வந்து எப்படி சிஇஓ ஆனார்? வெதர் அவர் வந்துட்டு பெருசாக போல்டாக போயிட்டு வாங்க பேசலாம் அப்படி பேசுகிறாலே கிடையாது. நீங்கள் அவரோட இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் இஸ் ஸ்டைல். பட் கிளியராக கம்யூனிகேட் பண்ணுவார். கிளியர்லி கம்யூனிகேஷன். அவரோட ஸ்பீச் எல்லாமே எடுத்து பாருங்கள். இப்போ பிஃபோர் தட் யூ நெவர் ஸ்போக்கன் அண்ட் பப்ளிக் இது வராது. இப்போ பப்ளிக் ரெக்கார்டில் போய் பார்த்தீங்க அண்ட் எப்படி அவரோட கொலீக்ஸ் பேசுகிறாங்க அதெல்லாம் ஜஸ்ட் டூ அ ஸ்மால் ரிசர்ச். நம்ம வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணால் பெரிய எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருக்கணும், நம்ம வந்து போய் அப்படி ஒரு பிளாஸ்டாக பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். தட் இஸ் நாட் அ கேஸ் அட் ஆல். Look at Sundar Pichai as a CEO. How he hailed to the CEO item. CEO Google is one of the biggest company in the world. Other CEO is kind of top. Only you need to have skills and also communication, speaking skills. இதெல்லாம் இல்லாம இருக்க வாய்ப்பே கிடையாது. Yes or no? You can put yes or no. And அவர் வந்துட்டு அங்க வராரு. So once you become a CEO, like there are a lot of things you need to communicate. So you need to communicate clearly. ஸ்பீக்கிங் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு பவராக கொடுக்குறோங்க, இப்படி பண்ணுறாங்க, அப்படி ஒரு மோட்டிவேஷன் கமான் முடியும் எல்லாம் அப்படி கிடையாது. யூ நீட் டு ஸ்பீக் கிளியர்லி. தெர் ஆர் லாட் ஆஃப் வேஸ் டு ஸ்பீக். உங்களுக்கு என்ன ஃபார்மட் அப்படின்றத யூ ஃபிகர் இட் அவுட், அவ்வளோதான். அண்ட் யூ ஷுட் நாட் பி ஷை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு ஜட்ஜ் பண்ணிடுவாங்களான்னு பயப்படக்கூடாது, ஷையாக இருக்கக்கூடாது. ஐயோ இப்படி நடந்துடும், ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்பீக். அண்ட் எடுத்தவொடனே பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கவே கூடாது. தெர் இஸ் இஃப் யூ திங்க் ஓகே நான் பெர்ஃபெக்டாக இருக்கணும், நான் போய் பேசினேன்னு வைங்களேன் முடிஞ்சு அவ்வளோதான். நான் வந்து லைக் ஸ்டீவ் ஜாப்ஸ், இஃப் யூ கைஸ் நோ ஸ்டீவ் ஜாப்ஸை தாண்டி நான் பேசிடுவேன், இல்லை இந்த உலகத்துலேயே பெரிய பெஸ்ட் ஸ்பீக்கர் அவர், அப்புறம் நான் தாண்டி பேசிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது நோ. ஸ்டார்ட் பண்ணும்போது தேர் மே பி மிஸ்டேக்ஸ். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட தேர் வில் பி மிஸ்டேக்ஸ். யூ அக்செப்ட் இட். ஓகேங்க நெக்ஸ்ட் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம். இட்ஸ் அபவுட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அவ்வளோதான். நம்ம இப்போ என்ன இருக்கமோ ஃபஸ்ட்டு யூ கம் ஹியர், ஓகே ஃபஸ்ட்டு வந்து மீட்டிங்கே ஜாயின் பண்ணலாம், ஓகே வி ஜாயின் த மீட்டிங், ஓகே வி புட் சம்திங், வி டர்ன் ஆன் வீடியோ, வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் ஆல்வேஸ் கீப் இம்ப்ரூவிங். There is no final goal, okay, perfect அப்படின்னு கிடையவே கிடையாது. So that's what we need to keep it in our mind to do anything, to start speaking. That is very important. Okay, next. இப்போ வந்து I'll just tell you one secret. எப்போவுமே இந்த சீக்ரெட் வந்து it always works. And it always works. எப்படின்னா just think about this. நம்ம வந்து தமிழ் பூமியில் கோர்சஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். இஃப் ஐ கோ அண்ட் ஐ எம் கோயிங் டு டூ அ ப்ரெசன்டேஷன், ஒரு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு நான் போய் ப்ரெசென்ட் பண்ணுறேன். பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா, ஐ எம் செல்லிங் அ கோர்ஸ் அண்ட் இட் இஸ் காஸ்டிங் அரௌண்ட் 12,000 rupees and you will get this like you will be able to place in like 100 students will be able to place. If I do something like this, will it succeed? இது கரெக்டாக இருக்காமா? இல்லை உங்களுக்கு இது வந்து like how do you feel about this? இல்லை லைக் டைரக்டா கோர்ஸை செல் பண்றதுக்காக பேசுற மாதிரி லைக் ஸ்ட்ரைட்டா அந்த பாயிண்ட்டுக்கே போறீங்க. ஸோ இட்ஸ் அது நல்ல ஒரு இம்ப்ரெஷனை மேக் பண்ணாதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். குட். வேற எனிபடி எல்ஸ் லைக் யூ கேன் ஆல்சோ ஷேர் இந்த சாட். இந்த ஸ்பீச் இப்போ நீங்கள் வரீங்க, நீங்கள் தான் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த ஸ்பீச் ஒர்க் ஆகுமா? ஓகே. ஸோ இதே கோர்ஸை ஐ ஜஸ்ட் சேஞ்சிங் இட் லைக் திஸ். சி, நாங்கள் கோர்ஸ் எடுக்கிறோம், 2,000 rupees சார்ஜஸ், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், தட்ஸ் இட். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஸ்டில் செல்லிங் அ கோர்ஸ். நான் வந்து ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆர் ஐ எம் நாட் ஷேம்ஃபுல் நான் கோர்ஸ் செல் பண்ணுறேன்றது இல்லை.
வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத் ஆஃப் டூ இஸ் த கேப்ஸ் பிட்வீன் த வேர்ட்ஸ். நான் முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணேன்னா ஐ ஜஸ்ட் யூஸ் ஃபில்லர் வேர்ட்ஸ். இல்லைங்க நான் வந்து ஸோ அது நம்ம அன்கான்ஷியஸாக பண்ணுறோம். ஒரு இதாக போயிட்டு இருக்கும்போது ஃப்ளோவாக போயிட்டு இருக்கும்போது ஓகே எதோ பேசிட்டே இருக்கணுன்ற போது ஒரு ஃப்ளோ இருக்கும். நோ, எங்கே நமக்கு பாஸ் தேவைப்படுதோ யூ கிவ் அ பாஸ். இது ஜஸ்ட் கான்சியஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட் வில் ரியலி இம்பேக்ட். ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இது பண்ணுறீங்க ஒருத்தங்க கிட்ட, யூ ஆர் கோயிங் டு லிசன் அப்படின்னா யூ கிவ் அ பாஸ். அது வந்து இட் ரியலி கிரியேட் அ இம்பேக்ட். பவர் ஆஃப் சைலன்ஸ்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் we are afraid ஆஃப் சைலன்ஸ். இப்போ நான் வந்து நானே கேட்குறேன், எல்லாரும் வந்து எஸ் நோ போடுங்களேன். anybody wants to say put yes or no or anything in the chat? யாராவது வீடியோ டர்ன் ஆன் பண்ண முடியுமா? ஸோ தெர் இஸ் அ பாஸ். நம்ம எதாவது கேட்குறோம், தெர் இஸ் நோ இது வரலன்னொடனே வி ஆர் அஃப்ரைட். இனிஷியலி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் வி ஆர் அஃப்ரைட். ஐயோ நம்ம நினைக்கிறது நடக்கலையே, என்ன நடக்குது, ஐயோ ஒரு பதட்டம். ஸோ இஃப் யூ புக் சைலன்ஸ், யூ அக்செப்ட் த மூமெண்ட். ஓகேங்க, நீ சொல்கிறத சொல்கிறோம், பண்ணுறது பண்ணாததும் இட்ஸ் அப் டு தெம் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா யூ வில் பி கம்ஃபர்டபுள் வித் த சைலண்ட். ஸோ this is one of the powerful tips. Actually we are going to have more tips இதில் வரப்போகுது. பட் ஜஸ்ட் இது வந்து ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் திங் விச் ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஒர்க்ஸ் எனிவேர். பிகாஸ் இந்த மீட்டிங்லாம் நடக்கும்போது இஃப் ஒரு லைக் சம்டைம்ஸ் வாட் எவர் யூ சே இட் மே நாட் ஒர்க், பட் யூ ஜஸ்ட் பி சைலண்ட் அண்ட் அக்செப்ட் த மூமெண்ட். இப்போ நம்ம கேட்குறோம், there's nothing is done. இப்போ லெட்ஸ் அஸ்யூம் திஸ் ரைட். நீங்கள் வந்து ஒரு ஸ்பீக்கராக இருக்கீங்க, ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். ஜஸ்ட் திங்க், ஃபர்கெட் திஸ் மீட்டிங் ஃபர்கெட் பண்ணி மறந்துடுங்க. நீங்கள் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கீங்க அண்டு ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு 5 பேர் இருக்காங்க. ஒரு கொஷின் கேட்குறீங்க, nobody is answering. What do you feel? You can put in the chat. நம்ம ஏதாவது தப்பா கேட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். ஓகே, வேற? இல்லை கொஷினே ராங்காக இருக்கா, நான் கேட்ட கொஷினே ராங் கொஷினா? கரெக்ட். வேற? நம்ம சொல்றது அவங்களுக்கு ப்ராப்பரா கன்வே ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். கரெக்ட். சூப்பர். ஸோ வி திங்க் லாட் ஆஃப் திங்ஸ் ரைட். கேட்டுட்டு நம்ம வந்து நிறைய திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். யூ ஆஸ் அ கொஸ்டின், யூ ஜஸ்ட் டோன்ட் திங்க் எனி திங் இன் தட் மூமெண்ட். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஒரு அட்லீஸ்ட் 1 second 2 seconds, பிகாஸ் we need to give time to process also. அதை நம்ம பண்ணணும். தென் யூ வில் ட்ரை டு see, உங்களுக்கே யூ வில் கெட் அ நியூ ஐடியாஸ். நம்ம வந்து அந்த ஃப்ளோவில் போகாமல் we break the flow. You will be able to get so much things when you put some silence between your words. இது வந்து this is a tips. I want to start it early. இது ட்ரை பண்ணி பாருங்கள். just give it a try. நீங்கள் வந்துட்டு ஒரு 100 பேர் கூட பேசும்போது அப்படிலாம் கிடையாது. உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் பேசுகிறீங்க, ஃப்ரெண்ட் ஆர் எனி லவ்டு ஒன்ஸ், யாராவது whomever you are comfortable with, அவங்ககிட்ட சொல்லாதீங்க நான் இந்த மாதிரி சைலண்ட் பண்ண போகிறேன் நீங்கள் கவனி அப்படிலாம் சொல்லாதீங்க. ஜஸ்ட் ட்ரை டு ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ஒரு இது போட்டுட்டு ஒரு 1 second 2 second கேப் விட்டிங்கன்னா you give them space. The space will do so much things. அது வந்து the conversation will be elevated to the next level with the power of silence. ஒரு சேல்ஸ் பிச்சாக இருந்துச்சுன்னா அது வந்து அது ஒரு அளவை பண்ணும், ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் பண்ணும். லைக் இட் adds so much. So this is one thing I wanted to start first. So have anybody ever like நீங்கள் குட் ஸ்பீக்கர் நினைக்கிறவங்க யார் சாட்டில் போட முடியுமா? யூ திங்க் ஆஃப் சம் ஒன் ஹூ யூ திங்க் இஸ் அ குட் ஸ்பீக்கர். இவங்க நல்லா ஹி மே பி அ ஃப்ரெண்ட் ஆர் ஹி மே பி ட்ரெயின் யூ, டிரைவிங் சொல்லி கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா உங்கள் டீச்சராக இருந்திருக்கலாம், இல்லைன்னா உங்களை பிடிச்ச பொலிட்டிக்கல் லீடராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஸோ திங்க் அபவுட் தம், ஹவு தே ஸ்பீக், ஸோ ஹவு தே இம்பேக்டட். ஸோ திங்க் அபவுட் இட். ஸோ அவங்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, வெதர் தேர் யூஸிங் ஸ்பேஸ் ஆர் என்ன மாதிரி இது இருக்குது அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். திங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. we will use it in the later. ஓகே. ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங். நம்ம ஆல்ரெடி we started addressing this fear of public speaking. எஸ், that is the main thing for us to start speaking. இது பப்ளிக் ஸ்பீக்கிங்னா ஒரு 2 பேர் இருந்தாலும் பப்ளிக் ஸ்பீக்கிங்னா, 20 பேர் இருந்தாலும் பப்ளிக் ஸ்பீக்கிங்னா, 200 பேர் இருந்தாலும் that's a public speaking. அங்கே நம்ம போய் பேசுறதுக்கு we always have fear. Why fear? Fear of being judged. ஐயோ நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, நம்ம போய் பேசுகிறோம், நம்ம கேள்வி கேட்குறோம், நமக்கு வந்து வெதர் நமக்கு வந்துட்டு வாட் இஃப் ஐ எம் ராங், நான் ராங்காக இருந்தால் என்ன நடந்துடும்,
நான் ஒரு தப்பான கொஸ்டின் கேட்டுட்டு இன்னொன்று என்ன, நான் யூஸ்வலாக என்ன நினைப்பேன்னா, நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஆள், ஒரு இமேஜ் செட் பண்ணி வச்சுருக்கோம் ஊருக்குள்ளே, நம்ம வந்துட்டு உண்மையிலேயே நம்ம வந்து ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிருவோம் அப்படின்ற பயம்லாம் கூட இருக்கும் ஒரு பெரிய மீட்டிங்கில் போய் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி. பட் இட் இஸ் நாட் லைக் தட். Whoever you are, you just go. If you genuinely want to ask a question, you ask a question. இது எனக்கு உங்களுக்கு தெரியும் தப்பாக இருந்தாலும் you just try to put, because the moment doesn't last long. அது ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மீட்டிங்லலாம் பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து யாருக்காவது கொஸ்டின் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. த மோஸ்ட் மீட்டிங் ஐ அட்டெண்டட், யாருக்காவது கொஸ்டின் இருக்கா கேட்டோன்னா இமீடியட்லி யாருமே கை தூக்க மாட்டாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வில் பி பாஸ், ஒரு 5 செகண்ட்ஸ் வில் பி பாஸ், யாராவது அவங்க தூக்குவான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தங்க தூக்கி பேசிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ளட் ஆஃப் பீப்புள் வில் கம். நான் அப்படி கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். ஸோ த மூமெண்ட் இஸ் தேர். ஸோ வி நீட் டு கேப்சர் த மூமெண்ட். அண்ட் நம்ம வந்துட்டு வி டோன்ட் ஹேவ் டு இது பண்ண லைக் பரபரப்பாக இருக்க தேவையில்லை. அந்த மூமெண்ட் லைவ் மூமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு தேவையில்லை. யூ ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ. இஃப் யூ ஜென்வன்லி ஃபீல்னா ஓகே யூ கோ. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை விட்டுருங்க. ட்ரை டு ரிமூவ் த ஜட்ஜ்மெண்ட். அண்ட் இன்னொரு இது என்னென்னா, நம்ம வந்து வி மே நாட் பி ப்ரிப்பேர்ட். சம்டைம்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டோமா இல்லையான்னு நமக்கே தெரியாது. ஆர் ரியலி வி டென்ட் ப்ரிப்பேர். இந்த லைக் டெக்னிக்கல் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு ப்ரெசென்ட் வி ஜென்ரலி நீட் டு லேர்ன். அதுக்கப்புறம் தான் போய் பேசணும். So that is, preparation is definitely needed. If we are going to do some presentation or something, yes, definitely preparation needed. So 2 types of preparation இருக்கு. One preparation is technical, technicality, skills, இதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷனில் வரும். This you always you learn and you do. இன்னொன்று வந்து how you present, the all these things, the being confident, like being in the clarity ன்னு சொல்லுவேன். கான்ஃபிடென்ட்ன்றது வந்து இட்ஸ் ஒன் பார்ட். இனிஷியலி we can go with the confident, but once you get the clarity, அப்போ தான் வந்து you will be able to grasp fully. ஒரு comfortability வரும், ஒரு flow கிடைக்கும். once you are in the flow, have you ever been in the flow? யாராவது லைக் ஒரு ஒர்க் பண்ணும்போதோ இல்லைன்னா ஏதோ ஒரு யாரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதோ, have you ever felt a flow? அது பாட்டு அப்படியே போயிட்டே இருக்குங்கன்னு போயிட்டே இருக்க மாதிரி have you ever felt? இந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா உங்கள் லைஃப்பில்? ஃப்ளோவில் இருந்திருக்கீங்களா? நீங்களுக்கே அப்புறம் சார் நம்ம ஃப்ளோவில் இருந்தேன் அப்போலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்மளே. ஸோ நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? have you ever felt இந்த சிச்சுவேஷனில் இருந்திருக்கீங்களா? You can thumbs up, thumbs down, yes or no, or unmute and speak, whatever, anything is fine. Yes. யூஸ்வலாக நம்மளோட பெட்டராக இருக்கிற ஒரு ஸ்பீக்கரோ இல்லை நம்மளோட ஹையர் பொசிஷனில் இருக்கிற ஒருத்தர் நம்மளை மோட்டிவேட் பண்ணணுன்ற ஆங்கிளில் அவர் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த ஃப்ளோ கண்டினியூ ஆகும். ஏன்னா அவர் வந்து நம்ம சொல்கிறது லிசன் பண்ணுவார் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் இப்போ இந்த பாசிங் டெக்னிக் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவார். ஸோ மெயினாக வந்து லிசன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சொல்கிறத யாராவது லிசன் பண்ணாங்க அப்படின்னா நம்மளே கொஞ்சம் ஃப்ளோவில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்க நிறையா டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மூடை மேட்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம சொல்கிறத லிசன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க. அந்த நமக்கு அட்டென்ஷன் கொடுப்பாங்க. அந்த லட்சே ஒரு 30 மினிட்ஸ் பேசுகிறோம்னா அந்த 30 மினிட்ஸ்க்கு வந்து ட்ரூவாக லிசன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வேலை இருக்குன்னு போயிடுவாங்க. ஸோ மணிக்கணக்காக உட்காந்துட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணோம். அவங்களும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க டைமை நம்ம டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற பர்சன் கூட இருக்கும்போது ஃப்ளோ ஸ்டேட் ஃபீல் பண்ணலாம். கரெக்ட். ஸோ ஸ்பீக்கிங் த ஃப்ளோவில் எஸ் டெஃபினெட்லி இன்னொருத்தங்க பேசும்போது நம்ம வில் பி இன் த ஃப்ளோ. லைக் சம்டைம்ஸ் வென் வி சி த மூவி வில் பி இன் த ஃப்ளோ. வி ஜஸ்ட் ஃபர்கெட், ஜஸ்ட் மூவிக்குள்ளே போயிடும். ஒரு மூவி எப்போ நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறோன்னா, ஒரு ஜஸ்ட் ஏன்னா முடிஞ்சதே தெரிலப்பா, 3 மணி நேரம் போனதே தெரிலப்பான்னா ஓகே இந்த மூவி வாஸ் ரியலி ஃபேன்டாஸ்டிக் அப்படின்னா, பிகாஸ் வி ஆர் இன் த ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோ. அப்படியே போயிட்டே இருக்கு டக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் அதெல்லாம் வரும்போது வில் பி இன் த ஃப்ளோ. ஸோ ஃப்ளோ இஸ் நாட் ஓன்லி அபவுட் டாக்கிங் ஆர் ட்ரைனிங். வென் யூ டூ சம்திங், நம்ம ஒர்க் பண்ணும் போதுமே அந்த ஃப்ளோ ஸ்டேட் வி வில் ஹேவ் சம்திங். ஒரு ஒர்க் போயிட்டே இருக்கும்போது சில தடவை வில் ஜஸ்ட் ஸோ இமர்ஸ் இன் த ஒர்க், வி டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். சம்டைம் பசியெல்லாம் தாண்டி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், லைக் வாட் எவர் த ஒர்க் இட் இஸ். ஸோ அந்த ஸ்டேட் தான். ஸோ வென் யூ ஆர் இன் த ஃப்ளோ, வென் யூ ஸ்பீக், யூ ஷுட் பி இன் த ஃப்ளோ. யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அதர் டு பி இன் த ஃப்ளோ. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு ஐயோ விஜய் என்ன நினைப்பாரு, தினேஷ் என்ன நினைப்பாரு, தினேஷ்க்குலாம் இப்போ புரியுதா, எல்லாருக்கும் இப்போ புரியுதா புரியலையா, நான் பேசுறது இல்லை, நான் நிறுத்தணுமா பேசணுமா, என்கிட்ட கேட்கணுமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா there is no chance of flow. நான் வந்துட்டு I'm talking, I should be in the flow. அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு அவங்கள ஃப்ளோவில் கொண்டு வரணும்னு நினச்சி ஃப்ளோவில் கொண்டே வர முடியாது. when you are in the flow, people joins. அதுதான் வந்து always works in the talking. when you are talking, டாக் பண்ணும்போது நீங்கள் you try to be in the flow state all the time or maximum time. that is the benefit. அது நம்ம we need to see எப்படின்றது. அவ்வளோதான். எப்போ ஃப்ளோ வரும்னா, எப்போ ஃப்ளோ வரும் எனி கெஸ்? when we do when சொல்லுங்க.
இல்ல மேபி இப்ப எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அத பத்தி எனக்கு நெறைய எக்ஸ்போஷர் இருக்கு. அத நான் ஒருத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கும்போது, எனக்கு அந்த ஃப்ளோ கெடைக்கும். லைக் என்னால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருக்கும். அப்படி அவங்க ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டும் இருக்கும். அப்படி அவங்க கேட்கிற கொஸ்டின் எனக்கு தெரியல அப்படின்னா, கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியும் இருக்கும். ஒன்லி இஃப் எனக்கு அது ரொம்ப இன்ட்ரஸ்டடாவோ, எனக்கு ரொம்ப புடிச்ச ஐ மீன் எனக்கு ரொம்ப விருப்பப்பட்ட டாபிக்காவோ இருக்கும்போது. Super, fantastic. And anybody else want to talk? Or நீங்கள் chatல கூட போடலாம். I'll give few minutes. இது வந்து ஸ்கில் அண்ட் சேலஞ்ச் மேட்ச் ஆகிறது தான். ஸோ முன்னாடி சொன்னவர் அதுதான் சொன்னாரு. ஒன்று எதிர் ஒர்க் பண்ணும்போதும் சரி, இல்லை பேசும்போதும் சரி. லாஸ்ட் டைம் அவர் பேசுறது சொன்னாரு. நம்ம ஒர்க் பண்ணும்போதே கூட நமக்கு நிறைய ஸ்கில் இருக்கு, ஆனால் கொடுத்த டாஸ்க்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தா நம்ம இதெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு நம்ம நான் 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன், ஆனால் அதுக்கு 1 hour இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாதிரி லெத்தார்ஜிக்கா இருப்போம். இல்லை நம்ம கொடுத்த ஒர்க் வந்து நம்மளோட ஸ்கில்லை விட ஜாஸ்தியா இருக்கு, ஹை டிமாண்டிங் ஒர்க்கா இருக்கு அப்படின்னா நம்மளால அதை பண்ண முடியாது. நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டு லேர்ன் பண்ணிட்டு பண்ணணும். ஸோ அந்த டைம்ல நம்மளால பண்ண முடியாது. எப்போ வந்து அந்த கொடுத்த டாஸ்கோட ஸ்கில்லும் நம்மளோட ஸ்கில்லும் அந்த சேலஞ்சும் ஈக்குவலா இருக்கோ அந்த டைம் வந்து ஒரு ஃப்ளோ மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இது ஒர்க் பண்றப்போ பேசுறப்பையும் சிமிலர் தான். ஸோ கேட்குற கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதா, அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கிறப்போ இட் ஒர்க்ஸ் வைல் ஸ்பீக்கிங் ஆஸ் வெல். Super. Yeah. Anything else from anyone? Anyone wants to share? So basically, speaking when nobody is there to judge, when you are prepared, you will be in the flow. Basically, அவ்வளோதான். That's it. And just to think about it. Forget everything. Again, now first சொன்ன மாதிரி, you don't know anybody in this call. You are a complete stranger. Everybody is complete stranger. I am a complete stranger. Just forget everything. If no one is there to judge what you speak, would you speak better? Yes or no? இங்கே சாட்டில் போடலாம். Yes, you can use the chat to post. Yes. Yes, what do you think? Okay, let's take next 60 seconds. Think about something you wanted to speak. உங்களுக்கு பிடிச்ச டாபிக் ஆர் உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் பற்றி நீங்கள் நினச்சிக்கோங்க. I will give you 30 seconds. அதுக்கப்புறம் I'll give 30 to 60 seconds. You can present the topic here. So think about it. Remember, nobody is here to judge. நீங்கள் என்ன வேணால் பேசலாம். There is, we will stop the recording also. It's not going to be recorded also. So you can talk anything. 30 seconds. So I'll give 60 seconds to prepare or think about some topic you want to talk. Okay? Let's just do that. Start a timer. Okay, 5 more seconds. Okay, we have 1 minute. Let me pause the recording. Yeah, anybody wants to present? Can I speak first? Sure, please. ஓகே, பப்ளிக் ஸ்பீக்கிங்னா மோஸ்ட்லி மோர் தென் 2 people கிட்ட பேசுறது தான் பப்ளிக் ஸ்பீக்கிங் நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில்லேருந்து ஆரம்பிக்கலாம். டெய்லி நம்ம யாரை மீட் பண்ணுறோம், இப்போ நீங்கள் யங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் கூட டெய்லி இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு மேரிடாக இருந்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர் கூட பேசலாம். ஏன்னா எவ்ரிடே நீங்கள் அவங்களோட மீட் பண்ண போகிறீங்க. அப்போது நீங்கள் எவ்வளோ லிசன் பண்ணுறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட பாயிண்ட்ஸை தான் நம்ம சொல்லணும்னு நினைப்போம். அதுதான் அங்கே நிறைய டைமில் பிரச்சனை ஆகுது. ப்ளஸ் இந்த பாசிங் டெக்னிக் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம சொல்கிறத கான்ஸ்டண்ட்டாக சொல்லிகிட்டே இருப்போம். அவங்களும் வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த பாசிங் டெக்னிக்கையும் நம்ம லிசனிங் ஸ்கில்லையும் ஸோ என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம கேட்டு
அதுக்கப்புறமா நம்ம பேசும்போது பாஸ் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொன்னா அதுவே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும் பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு. ப்ளஸ் அப்புறம் வேர்ட்ஸ் லிசன் பண்றது ஒன்று. அப்புறம் இது வந்து ஒரு 7% தான். அது இல்லாமல் நம்ம என்ன டோன்ல பேசுறோம், ஓரளவுக்கு கோமா பேசுறாங்களா இல்லை நல்ல பாசிட்டிவ் மூட்ல பேசுறாங்களா, ஓரளவுக்கு அந்த எமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அது ஒரு 30-40%. அப்புறம் பாடி லாங்குவேஜ், முடிஞ்சால் பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ண கற்றுக்கிட்டா அதுவுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன்ல ஸ்டார்ட் பண்ணா யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் Super. எல்லாருக்கும். Super. Who தேங்க்ஸ். wants to go next? Yeah. Remember, there is nothing to judge, nothing, no review, nothing. Just speak whatever you want to speak. No recording, nothing. ஹாய், மைசஸ் அமீர் பாஷா. நான் ரீசெண்டாக இப்போ ஒரு புக் படித்தேன், சாப்பியன்ஸ் சொல்லிட்டு. அந்த புக்கை பற்றி பேசலான்னு இருக்கேன். அது என்னன்னா ஹியூமன் எவல்யூஷன்ஸை பற்றி தான். ஸோ ஹியூமன்ஸே ஒரு அனிமல்ஸ் தான். ஸோ அந்த நம்ம ஹியூமன் பீயிங்ஸே ஒரு 6 வேரியன்ஸ் இருக்கு. விச் மீன்ஸ் லைக் இப்போ எப்படி ஒரு டாக் எடுத்தோம்னா மல்டிபிள் ப்ரீட்ஸ் இருக்கோ, அதே மாதிரி ஹியூமன்லேயே ஒரு 6 டைப் ஆஃப் ப்ரீட்ஸ் இருக்கு. ஆனால் இப்போ நம்ம கரண்டாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஒரே ஒரு ப்ரீடு மட்டும்தான். ஸோ அது அது எப்படி எவால்வ் ஆச்சு, அது எப்படி நடந்துச்சு, அதை பத்தி எல்லாம் அந்த புக்ல போட்டிருக்காங்க. டைம் கிடைச்சா அதை எடுத்து படிச்சு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்வென்ட் பண்ணதே அந்த ஃபயர். அந்த ஃபயர் வந்து எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சுன்னா, முன்னாடிலாம் நம்மலாம் ஏப்ஸ் ஃபேமிலில இருந்து வந்தவங்க தானே. ஸோ இப்போ ஏப்ஸ்லாம் நம்ம அந்த ஃபுட் சைக்கிள் செயின்ல பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப லோவரா இருந்திருக்கோம். நம்ம ஃபயரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட எவல்யூஷன் வந்து ரொம்ப ஹைல போயிடுச்சு. ஐ மீன் ஈகோ சிஸ்டத்துல நம்ம ரொம்ப மேல வந்துட்டோம். என்னன்னா ஃபயரை கண்டுபிடிச்சு அதை நம்ம குக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தட் இஸ் ட்ரீ ஆஃப் நாலேஜ் எவால்வ் ஓவர் தேர். அது வந்து ரொம்ப பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம். அது கண்டுபிடிச்சதுனால நம்மளோட முன்னாடி சாப்பிட்றதுக்கே வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம இப்ப குக் பண்ணி சாப்பிட்றதுனால நம்மளால ஈஸியா டைஜஸ்ட் பண்ண முடியுது. ஸோ மேஜர் பார்ட் ஆஃப் த எனர்ஜி வந்து இன்டெஸ்டைனுக்கு போகாம, அதனால தான் நம்ம குடலும் சிம்பான்சியை காட்டணும் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இன்டென்ஷன் எல்லாமே ஷார்ட்டரா இருக்கு. அண்ட் வி ஹாவ் மோர் நம்பர் ஆஃப் cubic centimeters in brain. So that is also one of the advantage. That's why we are top among the mammals. Super. Next, வேற ஏதாவது பேச விருப்பப்படுறீங்களா? anybody? சார் நீங்க சொன்னீங்க இல்லையா ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங், அது வந்து என்னோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்வேன். நான் வந்து படிச்சது எல்லாமே +2 வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்தேன். ஈவன் தோ நான் காலேஜ் வந்து நல்ல டாப் காலேஜில் படித்தா கூட என்னால் வந்து, ஏன்னா என்னோட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எல்லாருமே கான்வென்ட் பேஸ்டு ஸ்கூல்ஸில், எல்லாம் டாப் ஸ்கூல்ஸ் வந்து டாப்பில் படிச்சுட்டு வந்தாங்க. நான் வந்து ரிமோட் ஏரியாவிலேருந்து போயிட்டு காலேஜில் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு 2 பேர் தான் தமிழ் மீடியத்துலேருந்து போனவங்க. மற்றவங்க எல்லாருமே 28 ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே பக்கா கான்வென்ட், எல்லாம் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுவாங்க. நான் வந்து எல்லாத்தையும் ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணிட்டு இருப்பேன், அவங்க எப்படி பேசுகிறாங்க. ஆனால் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன், அவங்க த வே தே ஸ்பீக் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் கிளாஸில் போகும்போது எனக்கு என்னென்னா, இங்கிலீஷில் பேசும்போது இங்கிலீஷில் தானே கிளாஸ் எடுப்பாங்க, அப்படிங்கும்போது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ பயங்கரமாக தூக்கம் வந்துடும் கிளாஸ்லேயே. ஸோ ஆனால் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த ஐ மீன் என்னோட இது வந்து கரியர் எல்லாமே நான் வந்து என்னோட ஹார்ட் ஒர்க்கில் மேலே வந்திருக்கேன். ஸோ இப்போயுமே வந்து ஒரு மீட்டிங் அப்படிங்கும் போதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் வந்து அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாலாம் பேச தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணும்போது தி எக்ஸ்பெக்ட் அஸ் டு ஸ்பீக் ரைட். ஐ மீன் இந்த மீட்டிங்லாம் அப்போ வந்து ஒரு ஃப்ரீயாக பேச முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அமைதியாக, ஈவன் தோ நமக்கு வந்து நம்மளோட பாயிண்ட்டை சொல்லணும்னு நினச்சா கூட நம்மளால பேச முடியாதுங்கிறனால அமைதியாக இருந்துரும். பட் அப்படியே ஸ்லோவாக கிராஜுவலாக அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி இப்போ ஓரளவுக்கு பேச முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை பற்றி சரி சொல்லணும் அப்படின்ட்டு நினச்சேன். Super. Yeah. Next. Fantastic. Anybody else wants to go? Next one. Last one. ஸோ ஆக்சுவலாக நான் இப்போ ரீசெண்டாக ஜாப் சர்ச்சில் இருக்கேன். நான் வந்து நிறைய டைம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். லைக் நான் ரெஸ்யூம் வந்து நிறைய அப்லோட் பண்ணுறேன், லைக் நிறைய ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன். ஏன் என்னோட ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகலை, இந்த ஏடிஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். லைக் எப்படி நான் வந்து
ஒரு இன்டர்வியூ வாங்குறது. லைக் நான் இங்க இருக்கிற ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நான் இன்டர்வியூ வாங்கிட்டேன்னா லைக் இட்ஸ் மோர் ஆஃப் லைக் தெர் இஸ் மோர் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி நான் வந்து உள்ள கம்பெனி உள்ள போறதுக்கு. ஒரு ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகி இன்டர்வியூ வர்றதுங்கிறதே பெரிய கஷ்டம் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்றேன். பண்ணி அடுத்து என்ன பண்ணலாம், வேற என்ன வழி இருக்கு நான் இன்டர்வியூ வாங்குறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிக்கிறேன். யோசிக்கும் போதுதான் லைக் நிறைய ஹெச்ஆரோட லிங்க்டின் ப்ரொஃபைல பாக்குறேன். லைக் அவங்க போஸ்ட் போடுறாங்க, அவங்க கிட்ட ரீச் அவுட் பண்றேன், அதுவும் ஒர்க் ஆகல. லைக் என்னோட அலுமினை எல்லாம் சில பேர் அதே கம்பெனில ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட ரெஃபரன்ஸ் கேட்பேன், அதுவும் ஒர்க் ஆகல. ஸோ இப்படி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கும்போது லைக் நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னா லைக் ஸ்டக் ஆயிட்டேன். ஓகே, நீ ஏதோ ஒன்று ட்ரை பண்ற, கண்டிப்பா ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் இருக்கு. ஸோ இன்னும் நான் கீப் ஆன் ட்ரைங். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா லைக் ஒரு ஒரு இன்டர்வியூ வாங்குறது அப்படிங்கிறது கஷ்டம் தான். லைக் அதுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பலன் என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். Super, fantastic. First of all, I want to congratulate everybody who speak and who didn't speak, who tried and everything. See, fantastic-ஆ இருந்துச்சு. Just நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? வெதர் தெர் இஸ் நோபடி டு ஜட்ஜ் அண்ட் தெர் இஸ் நோ நத்திங் லைக் என்ன சொல்கிறது, தெர் இஸ் நோ ரிசல்ட் யூ வாண்டட் ஃப்ரம் திஸ் ஸ்பீச் அப்படின்ற போது ஹவு டு யூ ஃபீல் ஆக்சுவலி? ஸோ யூ கேன் புட் இன் த சாட் வெதர் யூ ஃபீல்ட் ஓகேங்க, ஒரு ஃப்ரீயாக இருந்துச்சா, வெதர் யூ ஃபெல்ட் ஃப்ரீ டு டாக், தட்ஸ் யூ கேன் புட் இன் த சாட் வெதர் இட் இஸ் somehow you differently feel than any other place where you spoke. Okay, like நம்ம பேசுறது வந்து யாருமே வந்து இப்ப வந்து நானே வந்து இப்ப இங்கிலீஷ்ல பேசினா தப்பாயிருமோ அப்படின்ற, ஏன்னா மத்தவங்க எல்லாருமே நல்லா இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேசுறாங்க, நம்மளால பேச முடியல. நம்ம பேசும்போது இங்கிலீஷ்ல பேசும்போது அது கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இங்கிலீஷ்ல கான்வர்சேஷன் பண்ணும்போது கம்யூனிகேஷன் வந்து அவ்வளோ கண்டிப்பா எல்லா கிராமர் வித் எல்லா மிஸ்டேக் எதுவுமே இல்லாம நம்மளால பேச முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து பேசும்போது தப்பாயிருமா அப்படின்ற இதுலதான் நான் பேசாம அமைதியா வாட்ச் பண்றோம் நம்ம. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து அது யாருமே மைண்ட் பண்ண மாட்டாங்க, நீ எப்படி பேசினாலும் யாரும் எதுவும் மைண்ட் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பா வந்து ஃப்ரீயா தான் பேசுவோம். சூப்பர். எஸ். So anybody else want to share any feedback or whether you felt differently while thinking okay there's nothing to judge என்ற போது you felt speaking as any difference you felt? I'm not telling what this or that, what do you felt? ஆக்சுவலி என்னை யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மோடுக்குள்ளே என்னால போக முடியல, அது ஏன்னு எனக்கு தெரியல. Super, that's very கரெக்டான ஒரு பாயிண்ட். It is not easy to go into the point because we are so used to it. ஒன்னே ஒன்று தான், பிகாஸ் வி ஆர் நாட் ஸ்டாப் ஜட்ஜிங் அவர் செல்ஃப். நம்ம ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கோம் எப்போ பார்த்தாலும், ஐயோ நம்ம அப்படி பேசணும். நோபடி இஸ் ஜட்ஜிங் ஆக்சுவலி, நோபடி கேர்ஸ் வாட் வி டூ. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பண்ணுறது யாருமே எதுவுமே பார்க்கறது இல்லை. பட் வி திங்க் வி ஜட்ஜ் அவர் செல்ஃப், நம்ம தான் ஜட்ஜ் பண்ணுறோம். ஸோ நோபடி இஸ் தேர் டு ஜட்ஜ். ஸோ திஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கரெக்டாக சொன்னீங்க, யூ அனலைஸ்ட் இட் பர்ஃபெக்டாக, பிகாஸ் வி ஜட்ஜ் அவர் செல்ஃப். ஸோ எனிதிங் எல்ஸ்? ஐ திங்க் நம்ம வந்து ஒரு ஒரு மெயில் வருதுன்னா கூட நம்ம மெயில் அனுப்பும் போது நம்ம அது வந்து பல பேருக்கு அந்த மெயில் போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேருக்கு அந்த மெயில் போகுதுன்னா நம்ம வந்து அந்த கண்டென்ட் போடும் போதே வந்து பர்ஃபெக்டா செக் பண்ணிட்டு தான் மெயில் அனுப்புவேன் நான். ஸோ அப்படிங்கும் போது ஏன் அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா, பிகாஸ் அவங்க ரீட் பண்ணும்போது நம்மளை பத்தி என்ன மாதிரி நினைப்பாங்க இன்கேஸ் ஏதாவது தப்பா இருந்தது அப்படின்னா. ஏன்னா நம்ம அதை பண்றதுனாலதான் நம்மளும் அதே இதை வந்து யோசிக்கிறோம்னு நினைக்கிறேன். Correct, exactly. So this is a crux of judgment. If we stop judging, நம்ம ஜட்ஜ் பண்றத, that is a big task actually. இது ஈஸி கிடையாது. it is நம்ம லைஃப் லாங்காக இதுதான் நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணி நம்ம அப்படி வந்திருக்கோம். ஸோ இஃப் we stop judging ourselves, நம்ம ஜட்ஜ் பண்ணாமல் இருந்தாலே பாதி 90% ப்ராப்ளம்ஸ் ஆர் ஓவர். லைக் இஃப் ஐ ஜட்ஜ் மை செல்ஃப் ஐ கேனாட் பி, நான் எதுவுமே பண்ண முடியாது என்னால். ஸோ நம்ம அதை ஸ்டாப் பண்ணணும். we need to go front, ஸ்டாப். இப்போ ஜஸ்ட் நிறைய இது சேல்ஸ் இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஆல்வேஸ் ஒண்டர், ஐ சி கோ அண்ட் சி எப்படி பண்ணுறாங்க. நான் நிறைய சேல்ஸ் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பிகாஸ் யூ ஃபீல் ஆல்மோஸ்ட் ஸோ மெனி ரிஜெக்ஷன்ஸ். லைக் நீங்கள் போய் கேட்பீங்க, பீப்புள் வில் ரிஜெக்ட் யூ, யூ கேட்பீங்க, ரிஜெக்ட் சக்ஸஸ் ரிஜெக்ட், லைக் இப்படி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ யூ கோ அண்ட் கெட் ரிஜெக்டட். ரிஜெக்ஷன் ப்ரூஃப் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. யூ இஃப் பாசிபிள் உங்களுக்கு புக்கு ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா படிச்சு பாருங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆத்தர் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்துட்டு ரொம்ப ரிஜெக்ஷனுக்கு பயந்தார். இ வாஸ் வெரி அஃப்ரைட், யாராவது நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ ரிஜெக்ட் பண்ணுவாங்க பயந்துட்டு இருந்தார். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா,
சரி நம்ம ரிஜெக்ஷனுக்காகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 இடத்துல போயிட்டு இம்பாசிபிள் இது என்னை ரிஜெக்ட் மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போய் கேட்பாரு. ஸோ மெனி ஒண்டர்ஸ் ஹேப்பன். அதை வச்சு ஒரு லைஃபே மாறிடுச்சு. ஹீரோட புக் அபவுட் இட், ரிஜெக்ஷன் ப்ரூஃப் அப்படின்ற புக்கு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் மெனி பீப்புள் ட்ரைட் மெனி திங்ஸ் டு இம்ப்ரூவ். இந்த மாதிரி இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய இது எடுத்திருக்காங்க. ஸோ தட் இஸ் த திங். ஓகே, லெட்ஸ் ப்ரொசீட். நெக்ஸ்ட் இது போகலாம். ஃபியூ மோர் திங்ஸ் வி வில் கவர். யூ வில் சி ஆக்சுவலி ஸோ இட்ஸ் குட் எவ்ரிபடி ஜாயின் அண்ட் திஸ் இஸ் ரியலி குட். நிறைய பேர் பேசுனீங்க. வி காட் சம் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் நம்ம 2 விதத்தில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸ்பீக்கிங். எனக்கு தெரிஞ்சது திஸ் இஸ் ஆல் என்னோட வே, வாட் ஐ லேர்ன்ட். எனக்கு the way the read I books everything, this is my என்னோட திங்கிங் படி there is way 2 ways to improve this is not இது ஒரு ஃபைனல் கிடையாது. different people have different procedure about it. ஒன்று வந்து ஈஸி வே, இன்னொன்று வந்து ஹார்ட் வே. 2 வேல நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வில் see the tips. இப்போ நம்ம வந்துட்டு போகிறோம் ஒரு இடத்துல பேசுகிறோம் அப்படின்னா வில் டேக் a deep breath before you speak. இது நிறைய இதில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு மெடிடேட் பண்ணுங்கப்பா, டீப் ப்ரீத் பண்ணுங்க அப்படின்றது. தட்ஸ் ஃபைன். அண்ட் ஸ்டார்ட் வித் ஸ்மால் குரூப். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்மளை எவாலுவேட் பண்ணி பார்த்துக்கிறது. ஒரு ஸ்மால் குரூப் இதில் நமக்கு இதில் ஸ்மால் குரூப்பில் என்ன வரும்னா, நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போயிட்டு நான் இங்கிலீஷ் பேசணும்னு நினச்சேன் ஒரு காலத்தில். லைக் தமிழ் மீடியத்தில் நானும் இருக்கும்போது இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினா லைக் அவங்க அகைன் ஜட்ஜ்மெண்ட் தான். அவங்க முன்னே கிண்டல் தான் பண்ணுவாங்க அவங்கலாம். பட் கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்துட்டு நான் விட்டுகிட்டே இருந்தேன். தென் ஒரு நாள் வந்துட்டு ஒரு அன்னோன் பீப்புள் அந்த குரூப்பில் போயிட்டு பேசுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது ஐ வாஸ் ஸ்பீக்கிங் லைக் நான் பாட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். பிகாஸ் அந்த ஒரு 10 மினிட்ஸோ 1 ஹவரோ மீட்டிங்கு, அது முடிஞ்சிச்சுன்னா நான் யாரோ அவங்க யாரோ. ஸோ தென் ஐ ரியலைஸ் ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதோட டூல் ஷாப்னு ஒன்று உண்டு. நான் சொல்கிறேன் ஸ்பீக்கிங்க்கு சென்னையில் எல்லா இடத்துலையுமே நடக்குது. உலகம் ஃபுல்லாக ஒரு டாக் ஷாப் ஆர்கனைசேஷன் நினைக்கிறேன். லைக் அங்கே வந்துட்டு யூ கேன் கோ அண்ட் ஸ்பீக், யூ கேன் ப்ரெசென்ட். அவங்க தே வில் கிவ் யூ எப்படி பேசுகிறீங்கலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. தட் குரூப்ஸ் அண்ட் ஆல் யூ கேன் ட்ரை இட் அவுட். அந்த மாதிரி போய் நம்ம பேசி பார்க்கலாம். பாடி போஸ்டர். ஸோ இஃப் யூ ஆர் வெரி சேட் ஆர் சம்திங் நம்ம என்னென்ன அப்படி ஆயிரும், ஒரு எனர்ஜியே லோ ஆயிரும். ஸோ பாடி பாஸ்டர் நம்ம வந்து ஒரு பாடி பாஸ்டரை பெட்டராக இதுக்கெல்லாம் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் ஆன்லைனில் இருக்குது. யூ கேன் கோ த்ரூ. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ திஸ் ஆல் திங்ஸ் வில் ஹெல்ப் ஸ்பீக்கிங் பெட்டர். உங்களோட மூடை எலவேட் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகும். ப்ரிப்பேர் த ஃப்ளோ. ஒரு ஃப்ளோவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா நான் ஒரு 90% ஆஃப் த இதுக்கு வந்துட்டு இட் வில் நாட் டூ ரொம்ப இதாக பார்க்காம ஒரு ஆவரேஜாக நான் முடிச்சிடலாம். இதாங்க இங்கே ஆரம்பிக்கும், நீங்கள் முடிக்கணும் அப்படி போனால் ஓரளவுக்கு யூ வில் பி ப்ரிப்பேர்னா ஓரளவுக்கு தட்ஸ் பெட்டர். அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது தெர் வில் பி சம் ஃபியர் இருக்கும். ஐயோ ஒன்ஸ் யுவர் ஸ்டார்ட் தென் ஃப்ளோ நீங்கள் போயிட்டீங்கன்னா யூ ஜஸ்ட் கோ ஹெட் வித் இட். வெதர் வாட் எவர் ஹேப்பன்ஸ் போயிடலாம். ஸோ ஜஸ்ட் பிகின், வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் த மீட்டிங் அந்த மாதிரி போயிடணும். தென் ஃப்ளோவில் போகும்போது யூ வில் ஹேவ் த ஃப்ளோ. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஃபைன். மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஆல். இது வந்து ஈஸி வேனா, திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட் வே. என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஹார்ட் வே. என்னடா இந்த வேலையை பார்க்கணும் அந்த வேலையை பார்க்கணுமான் இருக்கும். ஒன்ஸ் யூ ஹாவ் த நீட் டு டூ, இது இப்படி பண்ணணுங்க நினச்சிட்டோன்னா வி வில் டூ இட். வி நீட் டு டூ இட். ஸோ தட்ஸ் த மெயின் திங். யூ ஆர் ஹியர் டு இம்பேக்ட் பீப்புள், நாட் டு ஸ்பீக் பர்ஃபெக்ட்லி. லைக் மேபி யூ ஆர் த பீப்புள். நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கலாம். உங்களுக்கு யூ நீட் டு டூ, யூ ஆர் ஹியர் டு இம்பேக்ட் பீப்புள். இப்போ நீங்கள் வந்து பேசுகிறீங்கன்னா, இப்போ நான் பேசுகிறேன்னா ஒய் ஐம் ஸ்பீக்கிங் இஸ் என்னோட ஸ்பீக் பர்ஃபெக்டாக இருக்குமா இருக்காது, ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் கேர் ஆல்சோ ஆக்சுவலி. லைக் டு த சர்டன் பாயிண்ட் ஐ டோன்ட் கேர். கரெக்டாக இருக்குதா, ஆர்வி ஒரு பொலைட்டாக பேசுகிறோமா அவ்வளோதானே இல்லையா. இது பர்ஃபெக்டாக இருக்கணும், இது வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுமே ஐ டோன்ட் மைண்ட் மச் வென் ஐ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். இனிஷியலாக வில் ப்ரிப்பேர், ஓகே இந்த மாதிரி இருக்குன்றது, பட் தட்ஸ் இட். மை இம்பேக்ட் இஸ் ஓகே வி நீட் டு இம்பேக்ட் பீப்புள். நமக்கு தெரிஞ்சதை சொல்லணுங்க, அவ்வளோதான். தட் இஸ் அ டிரைவ் விச் டிரைவ்ஸ் மீ. யூ definitely many of us have the drive actually. We are here to impact people, like not to speak again. நான் வந்து இப்படி தான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. யூ கிரியேட் யுவர் ஓன் வே. இங்கிலீஷ் தப்பாக இருந்தால் பண்ண பிரச்சனை இல்லை, வீல் டாக். உங்களுக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும் அப்படின்றதான் நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த திங்கிங், திஸ் இஸ் அ பேஸ் டு ஸ்டார்ட் வித் எவ்ரி திங். ஸோ இஃப் யூ கோ வித் திஸ், நீங்கள் எதில் வேணால் பேசுவீங்க, எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ விட மாட்டீங்க. ஸோ வி வில் ஜஸ்ட் கோ த்ரூ இட். த எனர்ஜி. ஸோ நம்ம எப்போவுமே வென் வி ஃபீல் ஹை எனர்ஜி, ஸோ ஆல்வேஸ் நம்ம அந்த எனர்ஜி லெவல் வந்துட்டு பார்க்கணும். லைக் நம்ம வந்து ஒரு டயர்டாக இருக்கோம் அப்படி இருக்கோம், அப்போ பேசுனா வி டோன்ட் ஹேவ் த எனர்ஜி, ரைட். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு மைண்ட் இல்லை அப்படின்னா, ஃபஸ்ட்டில் கூட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, லைக் ஒரு டாஸ்க் இருக்குது, ஒரு சின்ன டாஸ்க் இதுக்கு எதுக்காக 1 மணி நேரம்னு கொடுத்து அந்த மாதிரி நம்ம நினச்சோன்னா வி வில் நாட், அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு அப்புறம் ஒரு எனர்ஜியே இருக்காது. ஸோ சம்டைம்ஸ் ஒரு ஹார்டான டாஸ்க் இருக்கும், பட் அதை நம்ம முடிக்கணும் அப்படின்ற போது இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்
இந்த இன்ட்ரெஸ்ட்டும் அந்த இதுவும் சேர்ந்துச்சுன்னா எனர்ஜி வில் பீக், எனர்ஜி வில் ஹை. ஸோ த பீப்புள் வில் நாட் ஃபீல் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது கிடையாது, தெர் இஸ் அ எனர்ஜி பிஹைண்ட் த ஸ்பீக். ஸோ தேட் யூ மஸ்ட் bring it in yourself. நீங்கள் ஐயோ அவருக்கு எனர்ஜி போகுதா, நம்ம எனர்ஜி பாஸ் அப்படிலாம் கிடையாது. திஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். யூ பி த ஒன் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு இதுவாக இருந்தீங்கன்னா இட் வில் ரிஃப்ளெக்ட். ஸோ இது என்னென்னா திஸ் அதர் வே அரவுண்ட். நீங்கள் வந்து உங்களோட இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஒன்ஸ் யூ ஆர் இன் ஹை எனர்ஜி வித்தவுட் யூ நோயிங் யூ வில் டூ ஆல் திஸ். இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா லைக் அப்படி அதை கண்டுபிடிச்சிட்டு வந்து ரிவர்ஸ் பண்ணுறாங்க. நீ இப்படி பாடி போஸ்டரை கரெக்டாக வை. நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ஒரு பாடி போஸ்டர் வில் பி, கையாட்டுவீங்க, அது பண்ணுவீங்க, வாட் எவர் இஸ் நீடட் நீங்கள் பண்ணுவீங்க. அப்படி இல்லைப்பா உனக்கு எனர்ஜியே இல்லை, இவனை எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது ஓகே ரிவர்ஸ் பண்ணுறோம். நீ பாடி போஸ்டர் இப்படி வச்சாலும் உனக்கு எனர்ஜி வந்துடும் அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் அ ஹார்ட் வே, திஸ் இஸ் அ சிம்பிள் வே. ஆல்வேஸ் சிம்பிள் வே. யூ ஒன்லி ஒன் திங் யூ ஃபாலோ. நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம், பர்பஸ், த விஷன், த பர்பஸ், அதை கரெக்டாக வச்சிட்டோன்னா எவ்ரிதிங் வில் பி ஃபால் இன் பிளேஸ். டிப்ஸ் நம்ம படிச்சுக்கலாம். வி கேன் ஆல்வேஸ் இம்ப்ரூவ். இதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்றத இம்ப்ரூவ் பண்ணலாம். வி கேன் ஆல்வேஸ். பட் திஸ் இஸ் அ பேசிக் திங். இதை நம்ம வச்சுக்கணும். அக்செப்ட் இர்ரெகுலாரிட்டிஸ். நம்ம தப்பாக இருந்தாலும் இட்ஸ் ஃபைன். தப்பாக தான் பேசுவோன்னு போனோம்னு வைங்களேன், ஃபெயில் தாங்க ஆக போகிறோம். அந்த ரிஜெக்ஷன் ப்ரூஃப் மாதிரி தான், ஃபெயில் தாங்க ஆக போகிறோன்னு போனோன்னா இஃப் இட்ஸ் சக்ஸஸ் இட்ஸ் அ போனஸ். ஸோ யா யூ வில் நோ வாட் டு டூ அட் த மூமெண்ட். இப்போவே உங்களுக்கு என்டையர் கிளியர் ரோடு மேப்லாம் தெரியாது. Once you go there, you will know how to figure it out. And the other you will be able to manage. So think of one moment when you wish, நீங்கள் வந்து இது பேசியிருக்கலாங்க, ஏதோ ஒரு உங்கள் லைஃப்பில் ஏதோ சுச்சுவேஷன் நடந்திருக்கலாம், நம்ம வந்து இது பேசியிருக்கலாங்க இந்த இடத்துல. ஜஸ்ட் ஐ கிவ் யூ அகைன் 30 seconds. ஜஸ்ட் திங்க் அபவுட் ஒன் மூமெண்ட். நம்ம வந்துட்டு இதை பேசியிருக்கலாம் ஆனால் பேசலை அப்படின்னு ஏதாவது மூமெண்ட் இருக்கா? ப்ராப்ளி ஒர்க்கில் இருக்கலாம், இதில் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். Just 30 seconds. I'll start a timer. Yeah. Think about the moment when you wish you would have spoken but you didn't. Ten seconds. So yeah, anybody wants to share any moment in your life? You can put in the chat if you have any moment like that. You can put in the chat, or if you want to share, you can share. ஆக்சுவலி நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, நான் வந்து யூஜி படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு ஹேக்கத்தான் ஒன்று நடந்துருந்துச்சு. இட்ஸ் அ டீம் ஆஃப் 7 people. அந்த ப்ராப்ளம் வந்துட்டு எல்லாருக்குமே புதுசு தான். என்ன மாதிரி ப்ராப்ளம்னா, லினக்ஸ் ஓஎஸ்ல வந்து ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ற மாதிரி. ஸோ யாருக்கு எதுவுமே தெரியாது. லைக் எல்லாருமே அப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். ஹானஸ்டா சொல்லணும்னா லைக் எல்லாருமே லெத்தாஜிக்காக தான் இருந்தோம். ஸோ நான் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பண்ணேன், நிறையவே பண்ணேன். அது பண்ணி லைக் அது அட் தி எண்ட் ஒரு வின்னிங் ப்ராஜெக்டா போச்சு. ஆனா அதோட கிரெடிட்ஸ் எதுவுமே எனக்கு கிடைக்கல. காரணம் என்னன்னா, நான் வந்து ப்ராப்பரா ப்ரொஃபஸர் கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணல. லைக் நான் வந்து அங்க போய் அமைதியா எல்லாரும் நிக்கிற மாதிரி நிப்பேன். ஒரு சில பேர் பேசினாங்க, ஆனா அவங்க யாருமே அதுக்கு எஃபோர்ட் போடவே இல்லை. ஹோலா லைக் என்னோட டெவ் சர்வர்ல மட்டும்தான் அந்த கோடே இருக்கு. அவங்க யாருக்கிட்டையும் அவங்களுக்கு அந்த லாகின் கிரெடென்ஷியல் கூட தெரியாது. ஆனா தே காட் த கிரெடிட்ஸ். லைக் அது இது எப்படி இதோட மோசமா என்ன நடந்துச்சுன்னா, இந்த வின்னிங் டீம்ல இருந்து 3 பேர் இன்டர்ன்ஷிப் செலக்ட் பண்ணாங்க. அதுல நான் இல்லை. ஏன்னா நான் போய் பேசாதனால. அது எனக்கு ரொம்பவே லைக் ரொம்ப ஃபீல் பண்ணி நான் ரொம்ப ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். இது என்ன இருந்தாலும் அது என்னோட ஏர்லி கெரியர் ஸ்டேஜ்ல அது எனக்கு ஒரு கிடைச்ச நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நான் நிஜமாவே அதுக்கு ஜென்யூனா எஃபோர்ட் போட்டேன், நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ அதை நான் லேட்டா ப்ரொஃபஸர் கிட்ட போய் பேசும்போது எனக்கு அவர் இதான் ஃபீட்பேக் கொடுத்தாரு. நீ எப்ப பேசணுமோ அப்ப பேசல, இப்போ வந்து பேசி பிரயோஜனமே இல்லை. லைக் நான் மட்டும் இது எடுக்கிற டிசிஷன் கிடையாது, எல்லாரும் எடுக்கிற டிசிஷன், நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நான் இத்தனைக்கு கிளைம் பண்ணேன். நீங்க வேணா சர்வரோட லாக்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, என்னோட லாகினை தவிர வேற யாரோட லாகின் இருக்காதுன்னு கிளைம் பண்ணேன். யூஸ்லெஸ் அப்படின்ட்டாரு சிம்பிளா. Fantastic sharing. Yeah, anyone? So whether you have any moment like this or not, you can put in the chat yes or no. Whether you never had any moment or you can put in the chat. Or if you have any moment, you can put yes.
சம்டைம்ஸ் வந்து ஒரு டவுட் இருக்கும், ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா ஒரு டவுட் இருக்கும், அதை கேட்கலாம்னு தோணும். நம்மள எதுவும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, ஒரு சில்லி கொஸ்டின்லாம் அமைஞ்சிருமோ இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நான் சைலண்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் லேட்டர் ஆஃப் த பாயிண்ட் நம்ம அன்னைக்கு ஷவுட் அவுட் பண்ணிருக்கலாம், இல்லை ஷூட் அவுட் பண்ணிருக்கலாம். ஸோ அப்படி அந்த டைம் அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தா இந்த டைம்ல இந்த ப்ராப்ளம் ப்ரொடக்ஷன் இந்த இஷ்யூ வந்திருக்காது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிருக்கேன். கரெக்ட். அண்ட் இதெல்லாம் விஷயம் நடந்திருக்கா, நம்ம கேட்கணும்னு நினச்ச ஒரு கொஸ்டின் வச்சிருப்போம், பட் நம்ம என்னடா ஹெசிடேட் குட்டி கொஸ்டின் விட்டுருப்போம், பட் வேற யாராவது அதை கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இது உங்க லைஃப் நடந்திருக்கா இருக்காது? அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர். இப்போ நம்ம ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில சமயம் அவங்க பண்றது தப்பா இருக்கும் டிஸ்கஷன்ல வந்து. ஆனால் ஒரு குரூப் ஆஃப் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம், பட் அவங்க பேசுறது வந்து தப்புன்னு தெரியும், பட் நம்ம வந்து அதை வந்து ஓப்பனா சொல்ல மாட்டோம். ஆனா அதே விஷயத்த வந்து மத்தவங்க வந்து இப்ப நம்ம மேல தப்பு இருக்குதுன்னா ஜஸ்ட் ஓப்பனா நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. பட் அதே இது நமக்கு வந்து அந்த என்ன சொல்றது, அந்த இந்த நம்ம வளர்ந்த சூழ்நிலை, இந்த இப்பதே ஒரு சிட்டி பேஸ்டு இதுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாம் ஓப்பனா அடிப்பாங்க. அந்த அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு நமக்குள்ளேயே அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கா என்னன்னு தெரியாது. ஆனா நம்ம அதை ஓப்பனா சொல்ல மாட்டோம். ஈவன் இது வந்து எல்லா இடத்துலயுமே இது நடக்கும், நான் பார்த்திருக்கேன். அந்த இது ஈவன் வந்து ரிலேட்டிவ்ஸ்குள்ள கூட அவங்க பண்றது வந்து நான் சில சமயம் வந்து ஹானஸ்டா அவங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ்குள்ளேயே நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட அதை வந்து சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வந்து அடுத்தவங்க கிட்ட போகும்போது அது வந்து ராங்கா இன்டர்பிரட் ஆகி போகும். அதனாலயே பயந்துட்டு நம்ம வந்து சொல்ற விஷயங்கள் நம்ம கரெக்டா தான் சொல்லுவோம். ஆனா பட் அதுவே அது வந்து வேறவங்க கிட்ட போகும்போது இவங்க இப்படி சொன்னாங்க, அது வந்து ஒரு இஷ்யூ ஆகும். அப்படிங்கும்போது நம்ம சில சமயம் அந்த ஓப்பனா நம்ம அந்த விஷயத்த சொல்ல மாட்டோம். ஸோ இது என்னோட விஷயத்துல சில இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். எக்ஸாக்ட்லி. சூப்பர் ஜி, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். எஸ், டெஃபினெட்லி. அண்ட் இன்னொன்று, if you are in a place where you wanted to like there is a pressurized environment to speak in the meeting also, to the extent அப்படிதான், ஏன்னா we are always prompting, பேசுங்க போடுங்க அப்படி போட்டுட்டு இருக்கோம். If you don't feel like speaking, it is all right actually. There is no need to speak. என்னடா அவன் ஸ்பீக்கிங் சொல்லிட்டு இப்படி சொல்கிறானே நினைக்காதீங்க. பட் திஸ் இஸ் த ட்ரூத். த ட்ரூத் இஸ் பட் நீங்கள் வந்துட்டு யூ டோன்ட் பி இந்த டைலமா, லைக் ஐயோ பேசணுமே, அந்த மொமெண்ட்டில் இருக்காதீங்க. யூ ஃபுல்லி இன்டு இட். நான் பேசலாங்க, யூ பி கம்ஃபர்டபுள் வித் த மூமெண்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட், அட்லீஸ்ட் யூ வில் கெட் மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் வாட் இஸ் பீங் ஷேர்ட். லைக் அதுதானே, தட் இஸ் ஆல்சோ ஒன் மோர் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். பிகாஸ் நான் என்னோடது என்னென்னா, சம்டைம்ஸ் வென் ஐ கோ தேர் சம் மீட்டிங்ஸ்லாம் இருக்கும்போது, சரி நான் பேசணும், நான் அவங்க பேசணும், இப்போ எப்போ கொஸ்டின் கேட்பாரோ அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன்னா, ஐ வில் லூஸ் த மீட்டிங், லூஸ் மை எனி லேர்னிங் அட் ஆல் இன் தட் மீட்டிங். வேறு யாராவது பேசுகிறாங்கன்னா அதை கூட கவனிக்க மாட்டேன். ஸோ யூ ஃபீல் ஃப்ரீ. இட் ஹாஸ் டு பி ஸ்பான்டேனியஸாக இருக்கிற மாதிரி, லைக் இட்ஸ் ஆல் கம்ஸ் டு ட்ரைனிங் அண்ட் ஒரு இதில் வரும். பட் ஜஸ்ட் கீப் இன் மைண்ட், இஃப் யூ ஜஸ்ட் பி அக்செப்ட், ஓகே யூ அக்செப்ட், ஓகேங்க நான் பேசலை, எனக்கு இப்போதைக்கு பேசலை, வச்சு லிசன் மட்டும் பண்ணுவோம்னால தட்ஸ் ஆல்சோ ஃபைன். நோ நீட், நோ இஷ்யூஸ், நத்திங். பட் டோன்ட் திங்க், மைண்டுக்குள்ளே பேசிகிட்டே இருக்காதிங்க. லைக் ஐயோ நம்ம பேசலாமா, நம்ம பேசலாமா. அது வந்து நமக்கு இட் இஸ் அ மோஸ்ட் டேமேஜிங் திங் தென் ஸ்பீக்கிங். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். திஸ் ஆல் ஐ எம் ஷேரிங் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ், மை லைஃப் ஷேரிங் எல்லாம் இல்லைன்னா. So yeah, final thing. People don't like to just hear words. They want the real you. Like நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ கிஷோர் சொன்ன மாதிரி தான், இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது எல்லாமே இருக்குது. தட் இஸ் வாட் பீப்புள் வாண்ட் இட். அந்த இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் ஸ்பீக், பட் ஹோப் மினிமம் இதில் வந்துடும். பீப்புள் வந்து ஜஸ்ட்டு வேர்ட்ஸை மட்டுமே ஹியர் பண்ணுறதுக்கு வரல. நீங்கள் என்ன வேணால் பேசலாம். இப்போ நான் வந்து என்ன வேணால் பேசலாம். ஐ கேன் டாக் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேலை. எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் படிச்சுட்டு வந்து பேசிட்டேன்னு வைங்களேன். இப்போ சாட் ஜிபிடியோ இதில் போயிட்டு எனக்கு வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு ஒரு 10 இது கொடுப்பா, ஒரு 10 ஸ்லைடு கொடுன்னா அது கொடுக்கும். அதை வச்சுட்டு நான் பேசினேன்னு வைங்களேன். ஆக்சுவலி கொடுத்துச்சு, அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இட் கேவ், அதோட ஸ்லைடு இல்லை, நான் டெலிட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அது கொடுத்துச்சு, பயங்கரமான ஸ்லைட்ஸு, பக்காவான பாயிண்ட்ஸு எல்லாமே இருந்துச்சு. பட் இட் வாஸ் நாட் மீ. இட் இஸ் நாட் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் அது ஏதோ ஒரு பாடம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதை பேசியிருந்தேன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஃபீல் லைக் மீ, ஆர் இட்ஸ் நாட் கோயிங், ஐ டோன்ட் ஃபீல் இட் வில் மேக் எனி இம்பேக்ட் இன் எனிபடிஸ் லைஃப். ஓகே, ஒரு இட் மைட் பி மீடியாக்கர் ப்ரெசன்டேஷனாக இருந்திருக்கும். ஓகேங்க வந்துங்க 3C கான்ஃபிடென்ஸ், லைக் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு இருந்துச்சு. நோ, தட் இஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ. தட் இஸ் நாட் வாட் பீப்புள் ஆர் ஹியர் ஃபார். தட் இஸ் நாட் வி ஆர் ஹியர் ஃபார். இஃப் நான் என்ன நினச்சேன்னா, அப்படி ஒருத்தர் பேசினார்னா வெதர் ஐ வில் பி இன்ட்ரெஸ்டட் டு சி, நமக்கு இன்ட்ரெஸ்டே போயிடும்.
தட்ஸ் ட்ரூத். நான் வந்து யாரோ அப்படி ஒருத்தவங்க வந்துட்டு பிபிடி வந்து பாசிட்டு இருந்தாங்கன்னா ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். பிகாஸ் நான் வந்து நிறைய ட்ரைனிங் எடுக்கிறதுக்குலாம் ஐம் லைக் சீயிங் த பீப்புள். அவங்கள ஐ ரைட் டு கோ த்ரூ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்பேன். இஃப் தே ஆர் ஸ்பீக்கிங் ஃப்ரம் தேர் எக்ஸ்பீரியன்ஸ், தெரிலன்னா தெரிலன்னு சொல்கிறது அதெல்லாம் இருக்குது. ஸோ பீங் ஹானஸ்ட் அந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் ஆர் தேர். ஸோ அது இருந்தால் தட் இஸ் மச் மோர் பெட்டர் தென் தே ஆர் ஸ்பீக்கிங் ஃபேன்சி வேர்ட்ஸ் அந்த இது. ஸோ தட் இஸ் வாட் இட் மேக் எ டிஃப்ரென்ஸ் பிகாஸ் யூ நீட் டு இம்பேக்ட் பீப்புள். இப்போ வந்து தெர் இஸ் இன்டர்நெட் இல்லாத நாலேஜே கிடையாது. எவ்ரிபடி ஹேஸ் தேர் நாலேஜ் இன் தர் ஃபிங்கர் டிப். ChatGPT, Claude எல்லாமே வந்துருச்சு. ஏஐ வேர்ல்டில் இருக்கும். ஸோ யூ டோன்ட் நீட் இன்ஃபர்மேஷன் டு ஓவர்லோட் them with information. You need to have the right impact, right energy, right intention. That will change everything. You will meet right people, everything will happen. Like that's what main thing. Keep improving. We need to improve our skills. Skills improve பண்ணாம நான் உட்காந்துட்டே இருப்பவங்க எல்லாம் வந்துடும்னா nothing. That is also there, and that's the main thing. Think of someone who you think as a great speaker. நீங்கள் ஒரு ஸ்பீக்கராக நினைக்கிறவங்க யாரோ, whomever it is, ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம் அதே தான். நீங்கள் யாராவது கிரேட் ஸ்பீக்கர் நினைக்கிறவங்க வெரி ஜஸ்ட் டாக்கிங் வேர்ட்ஸ் ஆர் அவங்க பேசுறதுக்கு பின்னாடி ஓகேங்க உண்மையான ஆளுங்க அப்படின்னு இருக்கும். ஸோ இன்னொரு விதமாகவும் நீங்கள் இதை அப்ரோச் பண்ணலாம். வென் வெஸ்டர்டே ஐ வாஸ் ஸ்பீக்கிங், என்னோட ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஸ்பீக்கிங் இது ட்ரெயினர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லைக் ஹூ யூ திங்க் as a better ஸ்பீக்கர் நான் கேட்டேன். ஸோ அவங்க சொன்னது ரெண்டு விஷயம். ஒன்று வந்துட்டு சரி, ஒருத்தங்களை வந்து நமக்கு பிடிக்குதுன்னு வைங்களேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆக்டர் இருக்காங்க. ஸோ இந்த ஆக்டர் விஜய் இருக்கார், இப்போ ரீசெண்டாக பயங்கர பாப்புலராக போயிட்டு இருக்காரு. விஜய் இருக்காரு. விஜய் வந்துட்டு நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு விஜய் நமக்கு பிடிச்சிருச்சு. இப்போ அவர் வரும்போது அவர் என்ன பேசினாலும் நமக்கு பிடிக்குது. ஸோ யூ லைக் த பர்சன், யூ லைக் வாட் எவர் தே ஸ்பீக். அதனால தான் எவ்ரிபடி வாஸ் இதில் இருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன் வே டு லுக் அட் இட். இன்னொரு வே வந்து உங்களோட ஸ்பீக்கால யூ ரீச் அவுட் டு பீப்புள், யூ கிவ் த இன்ஃபர்மேஷன் டு பீப்புள். அண்ட் உங்கள் ஸ்பீச் with your personality, you will get the you will get the connection with the people. So how many of you actually என்ன சொல்றது இது ஒத்துக்கிறீங்க? whom are you think as a great speaker? just நினைக்கிறதுல whether just speaking words or you feel some connection. ஓகேங்க, இவர் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கார் அதனால எனக்கு பிடிக்குது, இவர் பேசுறது எனக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது அதனால பிடிக்குது, இல்லை இவர் வந்து ஏழைகளுக்கு சேவை பண்ணுறாரு அதனால எனக்கு பிடிக்குது. வாட் எவர் த ரீசன். So just put in the chat or you can unmute and speak also. Both is fine. Whether do you guys agree? Yeah, agree. நான் என்னோட தாட்ஸ் நான் ஷேர் பண்றேன் இந்த டாபிக்ல. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ்ல இருந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாரும் லிசன் பண்ணியிருப்போம். அது எல்லாமே என்ன ஆகுதுன்னா அவங்க எல்லாமே ஒரு ஒன் வே ஸ்பீச் மாதிரி தான். அவங்க எல்லாம் கிரேட் ஸ்பீக்கர்ஸ், நோ டவுட். ஆனால் என்ன ஆகுது அதுனா அது வந்து இப்போ ஒரு பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றாங்க. இப்போ அவங்க பாட்டுன்னு பேசிட்டே தான் இருக்காங்க அவங்களோட க்ரோத்துக்காக. ஏதோ ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் விற்கிறதா இருக்கட்டும், சுந்தர் பிச்சை கூகுள் ப்ராடக்ட்டை விற்கிறதா இருக்கட்டும். ஸோ அதனால நான் இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி. அப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு ரீசெண்டாக அப்படின்னா, ரெண்டு பேர் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கான் ஒரு கம்பெனியில். ஸோ யூஸ்வலாக நம்ம சர்க்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லெவல்லே பேசிகிட்டு இருப்போம். அவங்க வந்து நிறைய பேர் நம்மளை வந்து நெகட்டிவ் தாட்ஸில் தான் நமக்கு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் வந்து நம்மளோட கொஞ்சம் நமக்கு க்ளோஸாக ரீச்சபிளாக இருக்கிறவங்க, அட் த சேம் டைம் கொஞ்சம் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க, சரி அவங்க எப்படி என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத நான் க்ளோஸாக இருந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ செகண்ட் பர்சன் வந்து இட்ஸ் ஆறுமுகம். நானும் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஆறுமுகமாக. ஃபாலோ பண்ணல whenever get a chance, நிறைய டைம் கிடைக்கிறது இல்லை. ஸோ ஹீ இஸ் வெரி குட், ஜெனுவன். ஆறுமுகம் இஸ் ஜெனுவன். அண்ட் ஸோ அவர்கிட்ட நான் என்ன கற்றுக்கணுன்றது, ஈவன் தோ இட் இஸ் அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாட்டியும் இப்போல்லாம் இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்கில் பேச முடியுதோ, ஐ எம் இன்ட்ராக்டிங் அண்ட் லேர்னிங். ஸோ தீஸ் ஆர் த டூ பீப்புள். ஸோ ஒரு ஃப்ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன ஃப்ரெண்டு என் வீட்டு பக்கத்தில் இருக்காரு. ஸோ அவர் கூட எவ்ரி வீக் போய் மீட் பண்ணுவேன். ஸோ அவர் என்ன மாதிரிலாம் பேசுகிறாரு. ஸோ ஏன்னா எதுக்கு சொல்ல வந்தா, அந்த பேராசோஷியல் வந்து நிறைய நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டாகிராம், யூடியூபர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேரை ஃபாலோ பண்ணி நம்ம மிஸ்லீட் தான் ஆகும். அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் பெனிஃபிட்ஸ் போகுது, நம்ம ஜஸ்ட் கன்சியூம் தான் பண்ணிட்டு இருக்கோம் கண்டென்ட்டை. ஸோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ். அண்ட் அவ்வளோதான். தேங்க்ஸ். Super, Vijay. Thank you. Yeah, anybody else want to share? Hi sir, Gayatri this side. Hi, Vijay. Sure. ஹாய் சார். ஸோ எனக்கு ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி க்ராஸ் பண்ணேன், ஃபீல் பண்ணேன். நான் நிறைய பேர்கிட்ட இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் நான் ஸ்டாண்டர்டாக ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை. இப்போ இதுக்கு முதல்ல பேசினாங்களே விஜய், அவங்கள மாதிரி நான் ஈவன் ஆறுமுகம் சார்கிட்டே பேசுகிறப்பே ஐ வாஸ் பிட் இம்ப்ரெஸ்ட். இதுதான் இப்படி அப்படின்னு பேசுகிற அந்த ஒரு டோன் எனக்கு பிடிச்சிருக்கு. அதை தாண்டி எனக்கு ஒரு
கொஷனு எனக்கு வந்து எப்படின்னா நான் பீப்புளை பார்ப்பேன், அட்மையர் ஆவேன், தென் இமீடியட்லி ஐ கிக் ஸ்டார்ட் வித் நான் அதை ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு டைப்பான பர்சன். ஸோ ஈவன் தான் எனக்கு கண்டென்ட் தெரியுதோ இல்லையோ, ஐ ஸ்டார்ட் ஷேரிங் மை தாட்ஸ், ஐ கெட் இன் டு த டயர்ஸ் அண்ட் ஐ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். ஈவன் தான் எனக்கு பேச தெரியலனாலும் ஃபர்ஸ்ட் ஐ கிக் ஸ்டார்ட் வித் தட். நோ மேட்டர்ஸ் எனக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கு தெரியல அப்படின்னு. இப்போ ஒரு 1 இயரா அந்த ப்ராக்ரஸ்ல தான் இருக்கேன். இப்போ எனக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, பேசிக்கா நான் வந்து கொஞ்சம் ஜாவா ட்ரைனிங், நான் வந்து ஜாவா டெவலப்பரு. ஸோ ஜாவா ட்ரைனிங் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு ஐ ஸ்டார்டட் ட்ரைனிங் த பீப்பிள்ஸ். ஸோ அது ஃபர்ஸ்ட் இனிஷியலா ரொம்ப எப்படி சொல்றது, கொஷின்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்கிறப்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் அதை பிக்கப் பண்ணி ஒரு ஸ்டேஜ், ஒரு லெவல், ஒரு 5% கூட ஆன மாதிரி ஒரு ஃபீலு. இப்போ எனக்கு இதை நான் ஜஸ்ட் கன்வே பண்றேன் என்ன நான் ஸ்டேஜ்ல இருக்கேன்றது எல்லாருக்கும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் ஐ ஹாவ் அ கொஸ்டின் டு அர்முகம் சார். ஒரு 1 hour கண்டினியூஸா பேசணும்னாலே கொஞ்சம் த்ராட்லாம் பெயின் ஆகுது, வைக்குது. இப்போ ஒரு 1 இயரா அது ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டா ஒரு வீக் பேக் ஐ காட் ஹாஸ்பிட்டலைஸ்டு டியூ டு த்ரோட் இன்ஃபெக்ஷன். அது என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ ஒரு 1 இயரா கண்டினியூஸா இந்த மாதிரி 1 hour ஸ்பெண்ட் பண்றதுனால த்ரோட் வந்து ஹெல்த்தும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். அது ஒரு பாயிண்ட். அது எப்படி மேனேஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இது லாங் டேர்முக்கு இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கா இருக்கட்டும், இல்லை அது எதுவும் ஜென்ரல் டாப்பிக்கா இருந்தாலும் சரி, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, ஐ வாண்ட் டு கண்டினியூ திஸ் irrespective of monetary benefit. I want to continue this. ஸோ இதை எப்படி ஹெல்த்தோட டேக் கம்ப்ளீட் பண்றதுன்னு எனக்கு தெரியல சார். Okay. So there are two things. See, yeah, first of all, very good. Actually, the activities, the things you are doing is really good. I want to appreciate that. ஸோ 2 திங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அந்த 1 hourலன்றதை பார்க்கணும். பிகாஸ் அந்த இதுதான் தட்ஸ் த மெயின் திங். பிகாஸ் நான் ஒரு ட்ரைனர் கூட ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் தெம். ஐ அட்டெண்டட் சம் ஆஃப் த ட்ரைனிங். 1 hour வந்துட்டு தெர் இஸ் நோ ஸ்டாப். ஆக்சுவலி ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் தெர் இஸ் நோ ஸ்டாப். டிவி மாதிரி கான்டினியூஸாக பேசுவாங்க. லைக் ஹை எனர்ஜி. ஆக்சுவலி தெர் இஸ் எனர்ஜி வாஸ் வெரி ஹை. எப்படி இவங்க மேனேஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படிங்க முடியுது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்ககிட்ட பேசினேன். லைக் ஜி இப்படி பேசுகிறீங்க, அவங்க ஹெல்த்தை நீங்கள் பார்க்கணும், எப்படி இப்படி நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க, முடிச்ச உடனே ஹவு டு யூ ஃபீல் உடனே, ஜி நான் ஒரு 1/2 மணி நேரம் போய் எல்லா எனர்ஜியும் போயிருந்துச்சு, படுத்து தூங்கிடுச்சு அப்படின்னாங்க. தென் ஐ செட் நோ ஜி, நெவர் எவர் டூ தட். யூ ஹாவ் டு கிவ் பாசஸ். லைக் யூ நீட் டு கிவ் பாஸ். அதெல்லாம் இருக்குது. ஸோ யூ கேனாட் சிம்பிளி ட்ரெயின் யுவர் எனர்ஜி வைல் ஸ்பீக்கிங். that even though you have high energy, that's fine, but அப்படி பண்ண முடியாது. நீங்கள் வந்து பாஸ் பண்ணுங்க, கிவ் ஸ்பேஸ். அவங்களுக்கு அதுதான் ஸ்டூடெண்ட் ஆல்சோ உங்கள் ட்ரைனிங் ஆல்சோ எஃபெக்டிவ் ஆகும், இது ஆகுன்றது. திஸ் ஒன் ஐ ஃபெல்ட். அவங்களுக்கு நான் அந்த சஜஷன் கொடுத்தேன். ஸோ அதே மாதிரி யூ ஆல்சோ சி 1 hour இஸ் லைக் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் டூயபிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஹெல்த், அதர்வைஸ் உங்கள் பர்சனல் ஹெல்த் அது எப்படி இருக்குன்றது யூ ஹேவ் டு செக். அண்ட் இல்லைன்னா நீங்கள் பிரேக் இட் அப். ஒரு பிரேக் பண்ணுங்க. ஒரு நடுவில் வந்து ஒரு 5 minutes ஆர் 10 minutes யூ கான்சியஸ்லி கிவ் சம் ஸ்பேஸ். இல்லை இன்டர்வியூனா அவங்க பேசும்போது யூ கிவ் சம் டைம் ஸோ தட் தே வில் ஸ்பீக். அந்த இதில் யூ ஃபீல் அண்ட் வார்ம் வாட்டர் ஆல் திஸ் திங்ஸ் ஹெல்ப்ஸ். இந்த இதுலேயும் பண்ணுவோம். நீங்கள் எப்படி பேசுவீங்க, வெதர் 1 hour கண்டினியூஸாக பேசுவீங்களா இல்லை யூ வில் கிவ் சம் டைம்? இல்லை 1 hour கண்டினியூஸாக பேசுகிறேன் சார். எஸ், தட்ஸ் த திங். தென் யூ வில் டு பிரேக் இட் அப். லைக் ஒரு 15 minutesக்கு ஒரு பிரேக் விடுங்க. பிரேக்னா டோன்ட் ஜஸ்ட் பிரேக் போயிட்டு வாங்க அப்படி விடுறத விட இப்போ நம்ம பண்ணோம்ல இந்த மீட்டிங், இட்ஸ் லைக் இட்ஸ் 1 hour மீட்டிங், பட் ஐ டென்ட் ஸ்பீக் ஆல் த வே. ஃபர்ஸ்ட் இனிஷியலி ஐ வாஸ் ஸ்பீக்கிங் கேப், ஸ்பீக்கிங் கேப். திஸ் இஸ் ஃபார் குட் ஃபார் ஸ்பீக்கருக்கு ஒரு நல்ல இதாக தான் இருக்கும். உங்களுக்குமே ஒரு என்கேஜாக இருக்கும். யூ வில் ஃபீல் என்கேஜ் வித் த ட்ரைனிங், ரைட்? ஸோ யூ அந்த மாதிரி ஃபேஸ் அவுட் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். தட் வில் ஹெல்ப். Yeah, warm water, good suggestion. But I have a question for Gayatri. வாட்டர் பாட்டில் வச்சிருக்கீங்களா அந்த 1 hour கையில? இல்ல சார், அது அந்த 1 hour முடிச்சதுக்கு அப்புறம் ஐ அம் கன்சூமிங் ஹாட் வாட்டர், பட் இன் பிட்வீன் ஐ அம் நாட் கன்சூமிங் எனிதிங். நோ ஒரு வாட்டர் பாட்டில் பக்கத்துல வச்சிருங்க. சிம்பிள். உங்களோட டெஸ்க் பக்கத்துல லேப்டாப் ஸ்கிரீன் ஷேர் பண்றது பக்கத்துல ஒரு வாட்டர் பாட்டில் மஸ்ட். ஓகே ஓகே சார். ஜஸ்ட் சிப் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல்சோ ஹெல்ப். பட் நம்ம கண்டினியூஸாக வீடியோவில் இருக்கும்போது இட் வுட் நாட் பி குட் டு கன்சியூம். அது பண்ணுறது கொஞ்சம் தான் இருக்கும். பட் அஸ் விஜய் சஜஸ்ட் தட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். வந்து வச்சுக்கோங்க. That is needed. Sure sir. Thank you Vijay. Kandipa. So think of someone who you think as a great speaker la. What I want to say from my experience la, it is not about what you speak, it is about you want to impact the
த இன்டென்ஷன் அதுதான் மெயினாக இருக்கணும். தட்ஸ் வாட் டிரைவ் மீ ஸோ ஃபார். பிகாஸ் லைக் நான் ஒரு 10 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் பண்ணுறேன்னா இட் இஸ் ஜஸ்ட் நீட் லைக் யூனோ எனக்கு வந்து இஃப் யூ வாண்டட் டு திங்க் நம்ம லைக் ரிசால் என்னோட பர்சனல் தாட்ஸ் தான். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வாட் வை ஐ எம் டூயிங் திஸ், வாட் ஐம் டூயிங் திஸ், இட் மே பி ஹெல்ப்ஃபுல். அதனால தான் like if I say okay money is our target, money is not bad actually. I'm not never money bad நான் நினைச்சதும் கிடையாது, திங்க் பண்ணதும் கிடையாது. So I always welcome money. That is the one thing. And also I don't fear okay கோர்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது வந்துட்டு இட் இஸ் நாட் குட், நம்ம சேல்ஸ் பிச் தப்பு அப்படின்றது ஐ நெவர் தாட் அபவுட் இட். பட் ஐ வாண்டட் டு ஸ்ட்ரக்சர் இட் அ கரெக்ட் வே, அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஆல்வேஸ் திங்க் அபவுட் இட். ஸோ டோன்ட் என்ன சொல்கிறது, எதுவுமே இதான் நினைக்காதீங்க. இட் இஸ் ஆல் நீடட். இப்போ நான் முன்னாடி நினச்சிருக்கேன் ஆக்சுவலி ஐ திங்க் என்னடா சென்டர் மாதிரி பண்ணுறாங்க வர்றாங்க போகிறாங்க அப்படின்னு. நோ, எவ்ரி பிஸ்னஸ் இஸ் ஹெல்பிங் பீப்புள், ஹெல்பிங் அஸ் டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ அதில் பெனிஃபிட் ஆனவங்களுக்கு இட்ஸ் ஆல் யூஸ்ஃபுல். ஐ ஆல்வேஸ் திங்க் அபவுட் தட். அண்ட் வாட் யூ வாண்ட் டு டூன்றதை செட் பண்ணிங்கன்னா தேட் வில் டிரைவ் யூ ஃபார்வர்ட். இப்போது காயத்ரிஜி நீங்கள் பண்ணுறது இட்ஸ் ஆல்சோ சிமிலர். லைக் நீங்கள் யூஆர் ஹெல்பிங், பட் டோன்ட் திங்க் யூஆர் ஹெல்பிங் சம்படி, யூ ஆர் ஹெல்பிங் யுவர் செல்ஃப் அட் த எண்ட். தட் நான் வந்து பேசுகிறேன்னா ஐம் நாட் ஹெல்பிங். இட்ஸ் என்ன சொல்கிறது, இட் இஸ் அ சைடு ப்ராடக்ட் சொல்லலாம். யூ ஆர் கெட்டிங், உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது வாட் எவர் இட் இஸ், பட் ஐ ஆம் த ஒன் பீயிங் மோஸ்ட் ஹெல்ப் ஃபார் மை செல்ஃப். எனக்கு ஐ எம் ஜஸ்ட் வாட் ஐ ஃபீல் லைக் டூயிங். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இதை தான். நெவர் எவர் திங்க் வி ஆர் ஹெல்பிங் சம்படி, நம்ம இப்போ ஓகே நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம். நெவர் எவர் திங்க். தட்ஸ் அ ஒன் திங் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு கீப் இன் மை மைண்ட் இதால். ஸோ தட்ஸ் ஒன் திங். And at the end, I wanted to finish with this in the training. Decide one thing today and do it for next 5 days. Whatever it is, give some or 15 minutes kudunga. This training, with just ending up the training, try to just stay in the place where இது தனியாக இருந்தீங்கன்னா just be in the place and then just write one thing. Whether நம்ம இன்னைக்கு பார்த்தால ஸ்பீக் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் நெக்ஸ்ட் 5 days ட்ரை பண்ணுங்கள். வாட் ஐ வுட் சஜஸ்ட், ஓகே ஒரு 5 days daily you take yourself of a video and then put whatever உங்களோட இதில் whatever you wanted to try. just ஒரு one thing decide பண்ணுங்க, next 5 daysக்கு அதை ட்ரை பண்ணுங்க. and then if you feel, share it with me. I think நான் எல்லாருக்குமே வாட்ஸ்அப் பண்ணிட்டு அனுப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். share it with me if you feel like, or it's fine also. உங்களுக்கே நீங்கள் you can just do it as a progress also. so just try this. I just want this to be our one of the key points to move forward. So that's with this I will end this session. I hope next session useful ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Yeah, your feedback is always welcome. So yeah, you can share your feedback about this session so that it will help me improve and go forward. Then this is the first session. இந்த மாதிரி session நான் இப்போ first இப்போதான், this is the first time. It was my dream and ambition to take, but I never had a courage to do it. நான் எப்பவுமே என்ன நினச்சிருப்பேன், நம்மளால முடியுமா, நம்ம பேச முடியும், நமக்கு என்ன, நமக்கே ஒன்றும் தெரியாது, நம்ம போய் என்னப்பா பேசுறது, நம்ம போய் சொல்ல முடியுமா, நான் என்ன பெரிய லைக் லிட்ரலி when I wanted to talk about train the trainer program எடுக்கணும் அப்படின்னு எனக்கு this is not இன்னைக்கு நான் டிசைட் பண்ணல. I decided 5 years back. அப்போ நான் டிசைட் பண்ணும்போது நமக்கு இது முடியுமா, நம்ம பேசுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு, நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன திஸ் இஸ் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் சொன்னீங்கல்ல நான் கரெக்டாக சொன்னீங்க, ஜட்ஜ்மெண்ட்லேருந்து வெளில வர முடியலன்னு. நம்ம தான் நம்மளோட ஜட்ஜ்மெண்ட். அதை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் it took 5 years. Still way to go. Still I'm judging myself, but it's a progress, right? Now I took this step as the first thing. I stood in front of the camera and then I invited people confidently. I tried to present what I think. இது கரெக்டாக என்னன்றது எனக்கு தெரியாது, பட் திஸ் இஸ் வாட் ஃபீல் ட்ரூ ஃபார் மீ. இது எனக்கு ஒர்க் ஆயிருக்கு. ஸோ ஒன் திங் நான் எப்பவுமே பண்ணுறது என்னென்னா, எனக்கு ஒர்க் ஆனதை மட்டும் தான் சொல்லுவேன். எனக்கு ஒர்க் ஆகலைன்னா அது எவ்வளோ பெரிய இதில் எந்த இதில் போட்டிருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் இட் நெவர் மேட் இம்பேக்ட் டு எனிபடி. அப்படி பண்ணாலும் யூ டோன்ட் ஃபீல் இட். ஸோ திஸ் இஸ் த பேஸ் லைன். ஸோ யா, வித் திஸ் ஐ வெல்கம் யுவர் ஃபீட்பேக். எனி ஃபீட்பேக் குட் ஆர் பேட், இது இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. வி வில் கண்டினியூ டு டூ இந்த செஷன்ஸை. இன்னைக்கு திஸ் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். வி வில் ஹாவ் லாட் ஆஃப் செஷன்ஸ் இது பண்ணி வில் ஹாவ் சம்திங் லைக் தட். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஜாயினிங் ஆக்சுவலி. ஸோ இன் திஸ் இதில் யூ கேன் ஷேர் யுவர் ஃபீட்பேக்ஸ். Thank you, sir. Thank you. Thank you, Sugandhi. ஆக்சுவலா நீங்க சொன்னதுல நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே ஹெல்ப் ஆச்சு. ஆனா அதுல எனக்கு நான் ரொம்ப ரொம்ப விரும்பி ரொம்ப மெயின் கீ டேக்அவே அப்படின்னு நான் எதை பாக்குறேன்னா, நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, அந்த ஒரு 2 செகண்ட் தான். அந்த 2 செகண்ட்குள்ள நீ கேட்கலன்னா அது முடிஞ்சிரும்.
நீ அப்புறம் அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் நான் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். லைக் நான் கரெக்டா லைக் நான் எதுவுமே யோசிக்க போறது இல்ல. எனக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேட்டுடலாம், வர்றதை பாத்துக்கலாங்கிற மாதிரி இருக்கலாம். இதுதான் என்னோட நெக்ஸ்ட் 5 டேஸ்க்கான கோலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். Super, Rishabh. Thank you. Guys, anyone want to share any feedback? என்னோட கீ டேக்அவே என்னன்னா, மீட்டிங் நடக்கும்போது நம்மளா இருக்கணும். ஐ எம் ஹியர் டு இம்பாக்ட் பீப்பிள். அந்த அந்த ஃப்ரேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நான் கீ டேக்அவே எடுத்து அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கமிங் மீட்டிங்ஸ் செஷன்ஸ். தேங்க்யூ. Super. Super, Ji. Give it a try next 5 days. Give it to that so that it comes to you. Super. Yeah. என்னோட டேக்அவே அந்த மெயின் பாஸ் பண்ணணும். ஒரு கொஷின் கேட்டாலோ இல்லை சஜஷன் சொன்னாலோ எது சொன்னாலுமே பாஸ் பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் நெக்ஸ்ட் 5 days. லெட்ஸ் see எப்படி போகுது. Super. Fantastic. Super. Thanks a lot, guys. It's really, I appreciate you guys for giving your time and the Sunday evening. So yeah, we'll see the next session la nam paakalam if you're interested. And yeah, Gayatri ji, we can work in this interview. We can also work. You can work with Abul Bhumi and the we can work on this. So yeah, you can connect with me if needed. We can help. Super. Thank you. Thanks. Sure. Everyone.